நீ அதை கெடுத்துக்காத. தயவு செஞ்சு போய் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வா. அப்படி பண்ணா உன்னை என் பொண்ணு கூட வாழ விடுவேன் என்று அவன் உடல் நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக கூறினார் திலகா. சோர்ந்து போய் அவரை பார்த்த ஹரிஷ், இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் வேணும்னே அவரை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு எனக்கே தெரியாது. அவர் எங்கே போய் தேட சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்று அவன் பொறுமையாக உண்மை நிலையை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இப்போது திலகா இல்லை. அதான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்கிறியா? அப்படின்னா போய் தேடினா தானே கிடப்பாரு. இங்கேயே நின்று என்கிட்ட டயலாக் மேலே டயலாகாக பேசிக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அந்த பிள்ளை கொண்டு வந்துரு என்று சொன்னவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து, என்னால் இன்னும் கூட நம்ப முடியல, இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு என்ற பிரமிப்போடு சொல்லிவிட்டு, இங்கே பாரு ஹரிஷ், ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ மட்டும் நீ கிளம்பி போய் மாத்திரையோட திரும்ப வரலன்னா அவ்வளோதான் என்று தனது முடிவை கூறியவர் அப்படியே அமர்ந்திருக்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் நின்றான். அங்கு வந்த சந்தனா, மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. அப்புறம் என்ன நடந்தாலும் நான் ஹரிஷை விட்டு வரப்போறதில்ல. அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன வச்சே அவனை பிளாக்மெயில் பண்ணுறீங்க? அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவங்ககிட்ட போய் இந்த வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போதான் அவனோட காயமெல்லாம் சரியாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவனை என்னால் எங்கேயுமே அனுப்ப முடியாது என்று ஒரு மனைவியாக அவன் உடல் நிலையில் அக்கறை கொண்டு அவள் சொல்ல, அடேங்கப்பா, என்னதான் பண்ண முடியும் உன் புருஷனால? நல்லா இருந்தபோதே எதுவும் பண்ண மாட்டான், இப்போ அடிபட்டிருக்கிறது அவனுக்கு ஒரு காரணம், அவ்வளோதான். காலம் முழுக்க இப்படி எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டில் ஓசியில் சாப்பிட்டு வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கானா? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த பில்லை போய் வாங்கிட்டு வந்தா அவங்க கொடுக்குற பணத்தில் இருந்து இவனுக்கு கொஞ்சம் நான் தருவேன். தயவு செஞ்சு இவனை போக சொல்லு என்று சொல்ல, அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதை பண்ணவே வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தர பணத்தில் ஹரிஷுக்கு பங்கு தரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவன் சம்பாதிக்கிற பணம் முழுக்க முழுக்க ஹரிஷுக்கு தான் சொந்தம். ஒருவேளை அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் அதில் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது என்றாள் சந்தனா. தன் அம்மா இப்படி பணத்தாசை பிடித்து ஆடுவது அவளுக்கு எரிச்சலை வரவழைத்தது. என்னது, எனக்கு உரிமை இல்லையா? உன் புருஷன் இதை பண்ணவே மாட்டான்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட பேசி இந்த டீலை ஓகே பண்ணது நான். இப்போ எனக்கு ஒரு வேலையாள் மாதிரி தான் உன் புருஷன். அதுக்கு சம்பளம் தானே கொடுக்கணும், அதுக்கு தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இவனை முதல்ல கிளம்ப சொல்லு. ஒருவேளை அவங்க சொன்ன மாத்திரை இல்லாமல் அவன் திரும்ப இங்கே வந்துடக்கூடாது. நீயும் அவன் முக்கியமா நான் முக்கியமானு முடிவு பண்ண வேண்டி வரும் என்று சொன்னதில்தான் அவர் பிடியிலிருந்து ஒரு நொடி கூட இறங்குவதை பற்றி யோசிக்கவே இல்லை. அம்மா என்று சந்தனா மீண்டும் பேச வர அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். சந்தனா அவனை திரும்பி பார்க்க, தேவையில்லாமல் அத்தை கிட்ட சண்டை போடாத. நானே நினச்சா கூட என்னோட மென்டார் இப்போ எங்கே இருக்காருன்னு தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை என்று சொன்னவன் மெதுவாக அவள் தலையை வருடி விட்டு, நீ வீட்டிலே இரு, நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான். போகும் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் சந்தனா. ஆனால் வெளியில் கிளம்பி வந்திருந்த ஹரிஷ் வீட்டிலிருந்து சிறிது தூரம் வந்த பிறகு சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். இவ்வளோ நாள் என்னை பார்த்தாலே வேணும்னே என்கிட்ட வம்பு பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னால் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே என் காலை பிடிக்கிறாங்க. நான் இவங்களுக்கு பில் வாங்கி தரணுமாமா, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என்று மெதுவாக வாய்விட்டு சொன்னவன், சந்தனாவுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது திடீரென அவன் கழுத்தருகில் கத்தி ஒன்று உரசி செல்ல அதிர்ந்து நகர்ந்து திரும்பி பார்த்தான். என்னானாலும் இதை நான் பண்ண மாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்க கழுத்து ஓரத்தில் யாரோ கத்தியை வைத்தனர். அதை பார்த்து பதறியவன் சற்று விலகி திரும்பி பார்க்க யாமினி அவனை முறைத்து கொண்டு நின்றாள். நீயா என அதிர்ச்சியாக பார்த்தவன் அவளை விட்டு விலகப் போக, நான் தான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு என்று அந்த கத்தியுடன் அவனை முன்னால் நெருங்கினாள் யாமினி. இங்கே பாரு, கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக இப்படி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே ஒரே கராத்தே வெட்டில் அவளுடைய கத்தியை பறித்தவன் அங்கிருந்து நகர பார்க்க அவளும் விடாமல் அவனை துரத்த ஆரம்பித்தாள். சிறிது தூரத்திற்கு மேல் கடுப்பாகி அப்படியே நின்றவன் அவளை திரும்பி பார்த்தான். இன்னைக்கு உன் கதையை முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன் என்று கத்தினாள் யாமினி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இந்த அளவுக்கு என் மேலே கோவமா இருக்க? அதுவும் வெயிட் பண்ணி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே. நீ தான் நான் சொல்கிற எதையுமே கேட்காம அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன போய் சொன்னாலும் அது எல்லாத்தையும் நம்பினேன். நான் எத்தனை முறை உங்ககிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணேன், உனக்கு தெரியுமா? ஆனால் நீ தான் எதையும் காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்லை. அவங்க பேச்சை கேட்டு ஏற்கனவே நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க. அதெல்லாம் உனக்கு பத்தாதா? இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்க என்று சற்று குழப்பமாக அதை கேட்டான். நீ ஒன்றும் பண்ணலையா என்று அவனை முறைத்தாள் யாமினி. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போகிறதில்லை.
ராஜேஸ்வரன் சார் சாவுக்கு நிச்சயம் நான் பழி வாங்கியே தீருவேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சொன்னாள். அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்க விருப்பமில்லாமல் இடுப்பில் சொருகி வைத்திருந்த இன்னொரு கத்தியை எடுத்து ஹரிஷ் நெஞ்சில் குத்த வந்தாள். அதை லாவகமாக பிடித்து தடுத்தவன், இங்கே பார் யாமினி, என் பொறுமைக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரொம்ப கண்ட்ரோலில் வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுக்காம இப்படியே பண்ண, அப்புறம் அதுக்கு என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும் என்று கத்தியை உதறிவிட யாமினியால் நிற்க முடியவில்லை. தள்ளாடியபடியே 2 அடிகள் பின்னால் சென்றாள். அவள் எவ்வளவு வித்தைகள் கற்றவள் இருந்தும் ஹரிஷ் மெதுவாக தள்ளிவிட்டதற்கு கூட அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்பது அவளுக்கு பெரும் ஆச்சரியமான விஷயம்தான். பின் அவள் ஹரிஷை பார்த்து கொண்டிருக்க, இங்கே பாரு, இதுதான் உனக்கெல்லாம் கடைசியாக மன்னிப்பு கொடுக்கறது. இதுக்கப்புறம் இதே மாதிரி என்னை தேடி வர்றது, எனக்கு தொந்தரவு கொடுக்கறது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும். அந்த மொத்த யூனியனையுமே நான் கலைக்க வேண்டி வரும். இது எல்லாமே உன்னால தான் நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ என்று இடுப்பில் கை வைத்து வெகு சாதாரணமாக கூறினாலும் சொன்னதை செய்தே தீருவேன் என்னும் அழுத்தம் அவனது குரலில் நன்றாகவே தெரிந்தது. என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ நினைச்ச உடனேலாம் அதெல்லாம் பண்ணிட முடியாது. என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு என்று சொன்னவள் நம்பவில்லை. அவன் நினைத்தால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று அவளுக்கு சிறிதும் தோன்றவும் இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று சிறிது பயம் அவளுக்குள் பரவ ஆரம்பித்தது. உனக்கு எதுவுமே தெரியல. நான் நினைச்சா இப்போ நான் சொன்னதை என்னால் செய்ய முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீ என்கிட்ட தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணிட்ட. போனதெல்லாம் போய் தொலைட்டும்னு என்னால் போக முடியும். ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் அதே மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரிஷ் கிடையாது. இப்போ முன்னாடி இருக்கிறது புது ஹரிஷ். இந்த ஹரிஷுக்கு யார் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே திருப்பி கொடுக்க தான் தெரியும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே உன்னோட தலையெழுத்துன்னு நான் போயிடுவேன் என்று சொல்லி அவளை முறைத்து பார்த்தான் ஹரிஷ். இந்த இடத்திலேயே அவன் நினைத்தால் அவள் கதையை முடிக்க முடியும். இருந்தும் தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்துதான் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னை இப்படி பேசுவது தன்னை பெரும் அளவில் அவமானப்படுத்துவதற்கு சமம் என்று நினைத்தவளால் அவன் பேசுவதை கேட்கவே முடியவில்லை. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டியா? உன்னை நான் விட மாட்டேன். இப்போ என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்ததுக்கும் சேர்த்து உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி அவனை தாக்குவதற்காக நெருங்கினாள். சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா என்று சொல்லி ஹரிஷ் அவளை பிடித்து தள்ளிவிட நிற்க முடியாமல் பின்னால் சென்று கீழே விழுந்தவள் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அவள் அதிர்ச்சியாக அவனை பார்க்க, இங்க பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் என்று சொன்னவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பி செல்ல ஆரம்பித்து விட்டான். அவன் அடித்ததற்காகத்தான் கீழே விழுந்தோமா? அவன் அடித்ததற்காகவா தனக்கு ரத்தம் வருகிறது என்று புரியாமல் அவள் பற்களை கடிக்க மீண்டும் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அதற்கு மேல் அவளால் சுய நினைவோடு இருக்க முடியவில்லை. அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள். அவளுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன என்று இன்னொரு பக்கம் ஹரிஷ் கிளம்பி விட்டான். இன்னொரு பக்கம் பூஜா, மோனிஷா மற்றும் அவர்களுடைய பணக்கார தோழமை கூட்டமே ஒன்று திரண்டு இருந்தனர். அவர்கள் எப்போது ஒன்று சேர்ந்தாலும் சிரிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனால் இன்று முதல் முறையாக அந்த இடம் முழுவதும் அமைதியே நிறைந்திருக்க அனைவரது முகமும் தீவிரமாக இருந்தது. பூஜா, மோனிஷா, நீங்கள் 2 பேரும் எதுக்காக இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? அதான் நீங்கள் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அந்த ஹரிஷ் சண்டை போட்டு போட்டியில் ஜெயிச்சு தாத்தாவை காப்பாற்றிட்டானே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அவரை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலான்னு தான் தோணுது. எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஏன் சோகமாக இருக்கீங்க என்று பூஜாவின் தோழி ஒருத்தி அவள் தோளில் கை போட்டு பொறுமையாக சொல்லி பூஜாவுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றாள். அதை கேட்ட இன்னொரு பெண், ஆமாம் மோனிஷா, உன் தாத்தா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஹரிஷ் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் உன் தாத்தாவை விட்டுற மாட்டான். அவருக்காக ஏதாவது பண்ணி நிச்சயம் அவரை காப்பாற்ற ஏதாவது முயற்சி பண்ணுவான். அதில் முதல் ஒரு கட்டம்தான் இந்த போட்டியில் ஜெயிச்சது. நிச்சயம் தாத்தா திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார் என்று சொன்ன அந்த பெண் ஹரிஷை மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாமா என்று கூட யோசித்திருந்தாள். இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த 3வது பெண், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அந்த ஹரிஷ் தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக நிறைய பண்ணிட்டாரு. ஆனா இப்போ அவர் எங்க? அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்போ வரைக்கும் யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. அவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னே தெரியல. அது எப்படி திடீர்னு ஒருத்தர் டக்குன்னு மறைஞ்சு போயிட முடியுமா என்ன? அவர் திரும்ப வந்தாதானே நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கே என்று அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டே போக அனைத்தையும் கேட்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள் மோனிஷா. நாம போய் அந்த ஹரிஷை மறுபடியும் மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அப்பதான் எல்லாத்தையும் நம்மளால சரியா செய்ய முடியும் என்று தோழிகள் மாறி மாறி அறிவுரை வழங்க மோனிஷா என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போய் பார்த்தாள். அவளை பொறுத்தவரை இப்போதுதான் தாத்தாவை காப்பாற்றுவதற்கு முயன்ற ஹரிஷ் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறான்.
அதற்குள் மீண்டும் சென்று அவனை சந்தித்து அவனிடமே உதவி கேட்க வேண்டுமா என்று அவளுக்குள் பெரும் கேள்வி ஓடிக்கொண்டிருக்க, என்ன மோனி யோசிச்சுட்டு இருக்க, நாம போய் அவரை பார்ப்போம் என்று மீண்டும் அவளை அழைத்தனர். இல்லை, இப்போ நம்ம போய் அவரை பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்கறது சரியா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருப்பாரு. அட்லீஸ்ட் அவர் உடம்புல இருக்கிற காயங்களாவது சரியாகணும். அதுக்கப்புறம் நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்கலாம். அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும் என்று விளக்க, இன்னொரு பக்கம் தாத்தாவை நினைத்தும் பயமாக இருந்தது. ஆனால் நிச்சயம் அங்கு இருப்பவர்கள் தாத்தாவை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று ஏதோ ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருந்தது. இன்னொரு பக்கம் யாமினியிடம் பிரச்சனையெல்லாம் முடித்துவிட்டு நேராக தனது கல்லூரி கேம்பஸுக்கு வந்து சேர்ந்தான் ஹரிஷ். விடுமுறை என்பதால் அனைவரும் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அந்த மொத்த கேம்பஸிலுமே யாருமே இல்லை. மெதுவாக அனைத்து இடங்களையும் பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். மெதுவாக அனைத்து வகுப்புகளையும் கடந்து சென்றவன் ஆபீஸ் ரூம் அருகில் வந்தான். அங்கு நாதன் அறை இருக்க கதவை தட்ட அவன் கைகள் உயர்ந்த நேரம், கதவு திறந்தார்க்கு உள்ளவா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. உள்ளே சென்றவன் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டு, உங்களுக்கு பெரிய பெரிய அபார திறமையெல்லாம் இருக்கு போல. நான் வெளியே இருக்கும்போதே உங்களால் நான் வந்ததை கண்டுபிடிக்க முடியுது, பெரிய விஷயந்தான் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இதுவே அவ்வளோ பெரிய திறமைனா அப்போ ஒன்ன என்னன்னு சொல்றது, உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படித்தானே என்று எதிரில் அமர்ந்திருந்த அவரும் சிரித்துக்கொண்டே நாற்காலியில் சாகசமாக சாய்ந்து விட்டு, வெளியில் பார்க்க நீ நார்மலாக தெரிஞ்சாலும் இப்போதான் உன்னோட காயமெல்லாம் சரியாகுதுன்னு நினைக்கிறேன். இது ரெக்கவரி டைம் தானே, ஸோ நீ இப்போ கோல்டன் பில் எடுத்துக்கிறது சரியா இருக்கும். அப்போதான் நீ கம்ப்ளீட்டாக பழைய நிலைமைக்கு வர முடியும் என்று சற்று தீவிரமாக கூற, அதுவரை சிரித்துக்கொண்டு அவர் பேசியதை கேட்டிருந்த ஹரிஷின் முகம் சட்டென மாறியது. நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உன்னோட மென்டர் ருத்ரவேந்திர இதுக்கு முன்னாடி ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அவரும் நானும் உனக்காக இந்த கோல்டன் பில்லை தயாரிக்கணும்னு ஏற்கனவே பேசிட்டோம். ஆனால் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற சிறப்பு பொருட்களை இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும் இருந்தால் உனக்கு தேவையானதை உடனே தயார் பண்ணிடலாம் என்று சொல்ல ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தான். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு அந்த பில்லை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி 2 மடங்காக மாறிடும். ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் இருக்கு, உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண, இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு அந்த பில்லை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி 2 மடங்காக மாறிடும். ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் இருக்கு, உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா என்று கேட்க அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். ஹரிஷ் வந்ததிலிருந்து எத்தனை அதிர்ச்சியை கொடுத்து விட்டார், இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை அவர் ஹரிஷுக்காக வைத்திருக்கிறார் என்று அவனுக்கே தெரியவில்லை. ரொம்ப யோசிக்காத ஹரிஷ், நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன்தான். நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு உன் முகத்தில் அப்படியே தெரியுது. அதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வா, நாம் 2 பேரும் போய் டீனை பார்ப்போம். அவரை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது என்று அவனை அழைக்க அவனுக்குள் பல கேள்விகள் இருந்தாலும் இப்போது எதையும் கேட்க விரும்பாதவன் அமைதியாக அவருக்கு பின்னால் தானும் எழுந்து சென்றான். இன்னும் குழப்பம் தெளியாமல் மோனிஷாவின் தாத்தாவை எப்படி காப்பாற்றுவது என்ற யோசனையுடன் இருந்த பூஜாவின் ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை எடுத்து பார்த்தாள். மோனிஷா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த செய்தியை படித்தாள். பிறகு, ஹரிஷ் காலேஜுக்கு போயிருக்கானா, டீனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களாமா. கண்டிப்பாக தாத்தா விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஹரிஷ் போயிருப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்க என்ற செய்தியை படித்தவள் தன் தோழியிடம் கூற, நாங்கள் தான் சொன்னோம்ல கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவன் தாத்தாவை காப்பாற்றியே தீர்வான்னு, அதான் இப்போ போய் தாத்தாவை காப்பாற்ற என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை என்று அனைவரும் மாறி மாறி சொல்லி கொண்டிருக்க மோனிஷா ஏதோ யோசனையுடன் இருந்தாள். பிரச்சனை எல்லாம் முடிய போகுது, நீ ஏன் இன்னொரு மாதிரி இருக்க என்று இன்னொரு தோழி கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஹரிஷ் தாத்தாவை காப்பாற்ற தான் அங்கே போயிருப்பான், எல்லாம் ஓகே,
ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டி ஓவராக இருக்குமே, அவன் ஒருத்தனால் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்? அது ரிஸ்க்கு. அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்று சொல்ல, அப்போதுதான் அந்த கோணத்திலிருந்து மற்றவர்களும் யோசித்து பார்த்தனர். ஹரிஷ் மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கு சென்றிருக்கிறானா? கூடவே அவளுடைய தாத்தாவை காலேஜில் தான் வைத்திருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அவ்வளவு செக்யூரிட்டியை மீறி அவனால் காப்பாற்ற முடியுமா என்ற சந்தேகங்களும் எழுந்தது. அதே நேரத்தில் நாதன் பின்னால் சென்ற ஹரிஷ் அவர் ஒரு அறைக்குள் நுழையவும் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அவனை திரும்பி பார்த்த நாதன், நீ ஒன்றும் பயப்படாத, அவரும் நம்மால் தான். இன்ஃபேக்ட் உன்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசணும்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு என்று அவனுடைய தோளில் தட்டி சொன்னவர் அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அங்கு தன்னுடைய சேரில் உட்கார்ந்து எதையோ தீவிரமாக படித்து கொண்டிருந்த சத்யன் இவர்கள் இருவரையும் பார்த்ததும் உற்சாகமாக எழுந்து நின்றான். இவர்தான் டீன்னா? அன்னைக்கு போட்டி நடந்தப்போ ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்ட ஒரே ஆள் இவர் தானே? இவரோட ஸ்டூடெண்ட்டும் நானும் மோதினப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிச்சதை அறிவிச்சார். இவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே. கரெக்டு, சத்யன். மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் சத்யனை பார்த்து புன்னகைத்தான். ஹலோ ஹரிஷ், நான் உன்னை திரும்ப பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான், லாவண்யா மேம், நாதன் சார் எல்லாரும் சேர்ந்து உன்னை இந்த சிட்டி முழுக்க தேடணும். பட் கண்டுபிடிக்க முடியல. இப்போ உன்னை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் அன்றைக்கி ஃபைனல் ரவுண்டில் நடந்ததுக்கு இந்த காலேஜோட டீனுங்கிற முறையில் நான் உண்மையிலேயே ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சத்யன் மனப்பூர்வமாக பேச ஹரிஷுக்கு அவர் மீது மரியாதை அதிகமானது. சத்யன், நானும் இங்கே தான் இருக்கேன். உனக்கு ஹரிஷ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவான் போல? நாதன் கிண்டலாக கூற, ஐயோ சாரி சார், நான் ஹரிஷை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். முதல்ல 2 பேர் உட்காருங்க என்று சத்யன் அவர்கள் இருவருக்கும் சேரை காண்பித்தான். அப்புறம் ப்ரமோஷனுக்கு வாழ்த்துக்கள் டீன் சார். நாதன் கை நீட்ட அவருடைய கையை பற்றி குலுக்கிய சத்யன், எல்லாம் உங்களால் தானே சார், நீங்கள் சஜஷன் பண்ணதுனால தானே இன்றைக்கி நான் இந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன் என்றான். இதுக்கு நீ தகுதியானவன் தான் சத்யன். அன்னைக்கு போட்டியில் நீ எவ்வளோ நியாயமாக நடந்துக்கிட்டேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ பேர் எதிர்த்து நின்னாலும் நீ ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்ட. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த பதவிக்கு நீ தான் தகுதியானவன்னு. அப்புறம் நான் ஹரிஷ் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நாதன் சொல்ல தலையாட்டி புன்னகைத்தான் சத்யன். ஹரிஷ், நீ இந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தது எங்களோட அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். உன்னோட டேலண்ட்டை பார்த்து உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன். இதை நாம் நல்லபடியாக யூஸ் பண்ணால் நம்ம காலேஜுக்கு ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் என்று கண்கள் விரிய பேசினான் சத்யன். தேங்க்யூ சார், பட் நான் அந்த போட்டியில் எதுக்காக கலந்துக்கிட்டேன்னு சொன்னா என்ற ஹரிஷ் கேசவன் விஷயத்தை பற்றி பேச வர அதற்குள் சத்யனின் ஃபோன் அடித்தது. 1 minute ப்ளீஸ் என்ற சத்யன், ஹலோ சொல்லுங்க என்று ஃபோனில் சொல்ல மறுமுனையில் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. அவனுடைய முகம் இறுகிக்கொண்டே வந்தது. சாரி, நீங்கள் எனக்கு கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் காலேஜுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நடந்துக்குவேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வேற ஆளை பாருங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் டேபிளின் மீது இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்தான். என்னாச்சு சத்யன், ஏன் இவ்வளோ டென்ஷன்? நாதன் கேட்க, பின்னென்ன சார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தராங்களாமா, அதுக்கு பதிலாக காலேஜோட ரூல்ஸை மீறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க என்றான் சத்யன். ஓகே கூல் சத்யன், இது எப்போ நடக்கிறது தானே, விடுங்க பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தினார் நாதன். இப்போது ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த சத்யன், ஹரிஷ் நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, சாரி அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு, முழுசாக கேட்க முடியல, இப்போ சொல்லு என்று கேட்டான். அதற்குள் இவர் நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை மீறி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தோணலை. இந்த விஷயத்தை நாமளே தனியாக தான் டீல் பண்ணணும். இப்போ அந்த கேசவன் சாரை எங்கே வச்சுருக்காங்கன்னு வேற தெரியலையே. மனதிற்குள் யோசித்த ஹரிஷ், அது ஒன்றும் இல்லை சார், லாவண்யா மேம் கம்பல் பண்ணதுனால தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன் என்று பேச்சை மாற்றினான். ஆமாம், ப்ரொஃபஸர் லாவண்யா உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்னு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பாராட்டி பேசிய சத்யன் ஹரிஷுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அழைக்கச் சொன்னான். நிச்சயமா சார் என்ற ஹரிஷ், அப்புறம் சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா என்று கேட்க மற்ற இருவரும் தலையாட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்த ஹரிஷ் உடனே கிளம்பாமல் அங்கேயே சத்தமின்றி நின்றான். உள்ளே அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. அந்த கேசவன் விஷயத்தில் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு வேற தெரியல சத்யன் என நாதன் யோசனையுடன் கூற, ஆமாம் சார், அன்னைக்கு போட்டி அரைகுறையாக முடிஞ்சதுனால நாம் வின்னரை வச்சு அவரை கொல்ல முடியல. ஹரிஷ் தான் வின்னர்னு அறிவிச்சிட்டதுனால அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. இப்போ தான் அவன் வந்துட்டான்ல, நாளைக்கு மார்னிங் காலேஜ் தொடங்கின உடனே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கேசவன் விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் சத்யன் அவருக்கு பதில் சொன்னான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ், அப்போ கேசவன் சாரை நம்ம கையால் கொல்லணுங்கிற ஐடியாவில் தான் இவங்க இன்னும் இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா
அவர் காப்பாற்றுறதுக்கு நமக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம் இருக்கும் போல இருக்கு. இப்போ என்ன செய்யறது? அவர் எங்கே மறைச்சு வச்சிருப்பாங்க என்று யோசிக்க தொடங்கினான், அவனுடைய மைண்ட் வாய்ஸிற்கு பதில் சொல்வது போல. அப்புறம் சத்யன், கேசவன் பாதுகாப்பாக தானே இருக்காரு என நாதன் மீண்டும் கேட்க, எஸ் சார், நம்ம சீக்ரெட் பிளேஸில் பத்திரமா இருக்காரு. இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால அங்கே யாருமே போக மாட்டாங்க, ஸோ பயப்பட தேவையில்லை என்றான் சத்யன். அதன் பிறகு அவர்கள் இருவரும் வேறு விஷயங்களை பேசத் தொடங்க அதற்குள் அங்கு யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. உடனே கதவை விட்டு விலகிய ஹரிஷ் அந்த வராண்டாவில் இயல்பாக நடந்து சென்றான். அப்படியே தன் மனதிற்குள் இப்போது தன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை வரிசைப்படுத்த தொடங்கினான். இப்போது 3 உயிர்களை அவன் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சத்யன் பேசியதை வைத்து பார்க்கும்போது முதலில் ஆபத்தில் இருப்பது கேசவனின் உயிர்தான். அதன் பிறகு நதியா சொன்ன அந்த முக்கியமான நபர், அது யார் என்று கூட இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. அவருக்கு ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரித்து கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக அக்ஷராவை காப்பாற்றியாக வேண்டும். அவளுடைய உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் வாழ்க்கை அந்தரத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதை மீட்டுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்த்தவன், சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேசவன் சார் எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்ப்போம். டீனும் வைஸ் பிரசிடென்ட்டும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் இந்த காலேஜுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் லீவுங்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த காலேஜுக்குள்ளே எது அவங்களோட சீக்ரெட் பிளேஸாக இருக்கும்? கண்களை மூடி யோசித்தான் ஹரிஷ். திடீரென்று அவனுக்குள் ஒரு பல்ப் எரிய சட்டென்று கண்களை திறந்தவன் எதிரில் இருந்த லைப்ரரி பில்டிங்கை பார்த்தான். ஒருவேளை இங்கே தான் இருக்குமோ நினைத்து கொண்ட ஹரிஷ் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க மோனிஷா அவன் முன்னால் வந்து மூச்சு வாங்க நின்றாள். அவளை பார்த்து ஒரு நிமிடம் திகைத்தவன், ஆமா, நீ இங்கே என்ன பண்ணுற? நான் தான் உன் தாத்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ளே இதுக்கு அவசரப்பட்டு நீ இங்கே வந்த என்று கொஞ்சம் கோபமாக கேட்டான். பூஜாவின் தோழி என்பதால் இப்போது அவனும் அவளுடன் சகஜமாக பேச ஆரம்பித்திருந்தான். நீங்கள் பூஜாவுக்கு அனுப்பின மெசேஜை பார்த்தேன். ஒருவேளை தாத்தா எங்கே இருந்தா இவ்வளோ செக்யூரிட்டிஸையும் மீறி நீங்கள் அவரை காப்பாற்றுறது கஷ்டம்னு நினச்சேன். அதனால தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வேகமாக கிளம்பி வந்தேன். சங்கடத்துடன் தலையை குடிந்து கொண்டே சொன்னாள் அவள். அவள் கிளம்பும் போதே பூஜா வேண்டாம் என்று தான் சொன்னாள். தேவையில்லாமல் ஹரிஷுக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று நினைத்தாள். ஆனால் மோனிஷா தான் அதை கேட்காமல் பிடிவாதமாக கிளம்பி வந்திருந்தாள். நீ உன் தாத்தாவை நினச்சி கவலைப்படுறான்னு எனக்கு புரியுது மோனிஷா, பட் இங்கே சிச்சுவேஷன் சரியில்லை. அதோட நீ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. உன்னை இங்கே யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ நீ உடனே இங்கிருந்து போ. உன் தாத்தாவை காப்பாற்றிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஹரிஷ் அவளிடம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, நிஜமாவே அது ஹரிஷ் தானா? ச்சே, இவன் இன்னுமா உயிரோடு இருக்கான் என்று அவர்களுக்கு பின்னால் நக்கலாக ஒரு குரல் கேட்டது. இது யார் புதியும் சார்? சலித்துக்கொண்டே ஹரிஷ் திரும்ப அவன் எதிர்பார்த்தது போலவே வைபவ் தான் தன்னுடைய அல்லக்கைகளோடு அங்கு நின்றிருந்தான். லீவ்னால நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஹரிஷ் கடுப்புடன் கேட்க, நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னு உன்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு நாங்கள் கேட்டோமா? அது சரி, அவ்வளோ அடிபட்டதுக்கு அப்புறமும் எப்படா நீ உயிரோடு இருக்க? நீ மனுஷன் தானா இல்லை வேற ஏதாவதா என்று தாங்க முடியாத எரிச்சலுடன் கத்தினான் வைபவ். ஹரிஷின் தொல்லை ஒளிந்ததால் இனி நிம்மதியாக காலேஜின் அடுத்த ஹீரோவாக வலம் வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தவன் அதில் ஒரு லாரி மண்ணை அள்ளி கொட்டுவது போல ஹரிஷ் உயிரோடு வரவும் அவனால் வயிற்றெரிச்சலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது ஹரிஷின் பக்கத்தில் இருந்து மோனிஷாவை பார்த்தவன், இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே என்று தலையை தட்டிக்கொள்ள, வைபவ், இது நம்ம கிளாஸ்ல படிக்கிற பூஜாவோட ஃப்ரெண்டு என்று அவனுடைய நண்பன் மோனிஷாவை பார்த்து ஜொல்லிவிட்டு கொண்டே கூறினான். ஏண்டா, பூஜாவை தான் உன் பக்கம் இழுத்துட்ட, அவள் ஃப்ரெண்டு கூடவா விட மாட்ட? இப்போ தான் அடிபட்டு சாக கிடந்த நிலைமையிலிருந்து உயிர் பொழைச்சி வந்திருக்க, அதுக்குள்ள டேட்டிங்கா என வைபவ் புலம்ப ஹரிஷ் பல்லை கடித்தான். மோனிஷாவின் முகமோ கோபத்தில் சிவக்க அவர்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அது காலேஜாக இல்லாமல் வேறு இடமாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர்களை அடித்து துவைத்து தொங்க விட்டிருப்பாள். அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை உணர்ந்தவன் போல சட்டென்று அவளுடைய கையை பிடித்த ஹரிஷ், அடச்சி எருமைகளா, உங்களுக்கு வேற நினைப்பே இருக்காதா? எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ரொம்ப அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஸோ உங்கள் சாக்கடை புத்தியை வேற எங்கேயாவது போய் காமிங்க. அனாவசியமாக என் கசின் சிஸ்டரோட என்னை சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் பேசுறதுக்கு அந்த வாய் இருக்காது. ஹரிஷ் கை நீட்டி எச்சரிக்க அவன் சிஸ்டர் என்று சொன்ன வார்த்தை மட்டும் வைபவின் காதில் தேனாக பாய்ந்தது. மோனிஷா, இவனுங்களெல்லாம் கண்டுக்காத. அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் காரில் வெயிட் பண்ணுறியா இல்லை என் கூட வரியா? முழங்கை பகுதியின் சட்டையை மடித்து விட்டபடி ஹரிஷ் கேட்க வைபவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் வேர்க்க ஆரம்பித்தது. ஒருவரை அடிப்பதற்கு முன்னால் முழங்கை சட்டையை மடித்து விடுவது ஹரிஷின் மேனரிசம் என்பதை அவர்கள் முன்பே பார்த்திருந்தார்கள். ஒருவேளை இப்போது தங்களை அடிக்கத்தான் அப்படி செய்கிறானோ என்று பயந்து போனார்கள். இல்லை, நான் உங்க கூடயே வரேன்.
தனியாக இருந்தால் கண்ட பொறுக்கி பசங்களும் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க என்று வைபவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே மோனிஷா சொல்ல அவனுடைய முகம் கருத்தது. சரி வா, அங்கே வைஸ் பிரசிடென்ட்டும் டீனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் என்று ஹரிஷ் வைபவை தாண்டி செல்லும்போது வேண்டுமென்றே அவனுடைய தோள்பட்டையில் இடித்து விட்டு சென்றான். ஐயோ அம்மா என்று நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்த வைபவிற்கு அவனது தோள்பட்டையில் ஏதோ பாறாங்கல்லை மோதியது போல வலித்தது. அச்சோ என்னாச்சு வைபவ் என்றபடி அவனுடைய நண்பர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக அவனை தூக்க, எனக்கு என்னமோ இந்த ஹரிஷ் நிஜமாவே மனுஷன் இல்லைன்னு தான் தோணுது, அதனா உடம்பா இல்லை கல் தூணான்னு தெரியல என வைபவ் தன் தோள்பட்டையை தடவிக்கொண்டு என்று வைபவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே மோனிஷா சொல்ல அவனுடைய முகம் கருத்தது. சரி வா, அங்கே வைஸ் பிரசிடென்ட்டும் டீனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் என்று ஹரிஷ் வைபவை தாண்டி செல்லும்போது வேண்டுமென்றே அவனுடைய தோள்பட்டையில் இடித்து விட்டு சென்றான். ஐயோ அம்மா என்று நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்த வைபவிற்கு அவனது தோள்பட்டையில் ஏதோ பாறாங்கல்லை மோதியது போல வலித்தது. அச்சோ என்னாச்சு வைபவ் என்றபடி அவனுடைய நண்பர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக அவனை தூக்க, எனக்கு என்னமோ இந்த ஹரிஷ் நிஜமாவே மனுஷன் இல்லைன்னு தான் தோணுது, அதனா உடம்பா இல்லை கல் தூணான்னு தெரியல என வைபவ் தன் தோள்பட்டையை தடவிக்கொண்டே சொன்னான். ஐயோ வைபவ், ஒருவேளை அந்த சண்டையில் அவன் செத்து போய் இப்போ ஆவியா வந்திருப்பானோ, அதான் அவன் லேசா மோதினதுக்கே நீ கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவனது நண்பன் பயந்து போன முகத்துடன் கூற வைபவ் அவனை வெட்டலாமா இல்லை குத்தலாமா என்பதை போல பார்த்தான். உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கிட்டு சுத்துறான்ல, என்ன சொல்லணும், சீ வாங்கடா, கிளாஸில் மறந்து விட்டுட்டு போன லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிடலாம் என்ற வைபவ் கம்பீரமாக நடந்து சென்ற ஹரிஷின் முதுகை வெறியோடு பார்த்தான். காலேஜ் தொடங்கி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் நான் இது வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டையோ டீனையோ பர்சனலாக மீட் பண்ணதே இல்லை. இதுக்கும் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன், ஆனால் இவனை பார்க்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்படி இவகிட்ட என்னதான் இருக்கு, எல்லாரும் இவனையே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வைபவ் மனதிற்குள் கருவிக்கொண்டான். மோனிஷாவின் கைகளை பிடித்தபடி அங்கிருந்து விலகி வந்த ஹரிஷ் ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்து நின்று எட்டி பார்த்தான். வைபவும் அவனுடைய நண்பர்களும் கிளாஸ் ரூமை நோக்கி செல்வது தெரிய வேகமாக அவளை இழுத்துக்கொண்டு லைப்ரரியின் கதவுக்கு அருகில் ஓடினான். முதலில் மோனிஷாவை திருப்பி அனுப்பிவிடலாம் என்று நினைத்தவன் வைபவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிரச்சனை பண்ணியதில் அவளை தனியே விட மனசில்லாமல் கையோடு அழைத்து கொண்டு வந்து விட்டான். மோனிஷா, எனக்கு என்னமோ உன் தாத்தாவை இந்த லைப்ரரியில் தான் வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்கு. எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாம், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தம் இல்லாமல் என் பின்னாடி வா என்றபடி யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். மோனிஷாவும் அவனுக்கு பின்னாலேயே சென்றாள். கொஞ்ச தூரம் உள்ளே சென்றவுடன் பின்னால் ஏதோ சத்தம் கேட்க வேகமாக அங்கிருந்த புக் ஷெல்ஃபிற்கு பின்னால் மறைந்து கொண்டான். அதை பார்த்த மோனிஷாவும் வேகமாக இன்னொரு ஷெல்ஃபின் பின்னால் ஒளிந்து கொள்ள லைப்ரரிக்குள் இருந்த மாடிப்படியில் இறங்கி வந்த ராணா நேராக ஹரிஷ் ஒளிந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை நோக்கி நடந்து வந்தான். ராணா ஹரிஷ் இருந்த ஷெல்ஃபை நெருங்க நெருங்க இங்கே மோனிஷாவின் இதயம் படபடத்தது. ஹரிஷோ சத்தமாக மூச்சு கூட விடாமல் ஒரு கற்சிலையை போல நின்றான். இப்போது ராணாவிடம் மாட்டிக்கொண்டால் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என அவன் யோசித்தான். அதற்குள் அந்த ஷெல்ஃபிடம் வந்திருந்த ராணா நிதானமாகவே ஏதோ ஒரு புத்தகத்தை தேட ஆரம்பித்தான். ஒரு புக்கை தேடுறதுக்கு எவ்வளோ நேரமா? அப்படி என்ன தேடுறான்? இல்லை நாம் மறைஞ்சு நிற்கிறத கண்டுபிடிச்சிட்டு வேணும்னே பண்ணிட்டு இருக்கானா? ஹரிஷுக்குள் பல்வேறு சந்தேகங்கள் எழ ஆரம்பித்தது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக நின்றான். ரொம்ப நேரமாக தேடிய ராணா கடைசியில் முன்னால் இருந்த ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த டேபிளின் மீது உட்கார்ந்தான். அடச்சே, என்ன எங்கே செட்டில் ஆயிட்டான், இப்போ எப்படி வெளியே வர்றது? டென்ஷனான ஹரிஷ் நகத்தை கடிக்க ஆரம்பித்தான். நேரம் நகர ராணா அங்கிருந்து கிளம்பும் அடையாளம் தெரியவில்லை. பொறுமையிழந்த ஹரிஷ் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது என்று அங்கிருந்து வெளியே வர காலை எடுத்து வைக்க வந்தான். அதற்குள் சார் என்று ஒரு சத்தம் கேட்க அப்படியே அசையாமல் நின்றான். அதற்குள் ராணாவிடம் வந்த லைப்ரரியின் செக்யூரிட்டி கார்டு, சார் லைப்ரரி க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு என்று பணிவாக சொல்லி கொண்டிருந்தான். ஓ சாரி, நான் படிக்கிற இன்ட்ரெஸ்டில் டைம் பார்க்காம விட்டுட்டேன். ஆமாம், நான் வரும்போது நீங்கள் இங்கே இல்லையே என ராணா கேட்க, அது டீ குடிக்க போயிருந்தேன் சார், இன்னைக்கு காலேஜ் லீவு தானே, அதனால் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ க்ளோஸ் பண்ணலான்னு வரும்போது தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன், சாரி சார் என்றான் அந்த செக்யூரிட்டி கார்டு. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க என்ற ராணா வெளியே போகும் முன் கதவின் அருகே நின்று ஹரிஷ் ஒளிந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை திரும்பி பார்த்தான். அவன் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்ற, அப்புறம் கேட்கலான்னு நினச்சேன், ஏன் லைப்ரரி வாசலுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா இல்லையா என்று ராணா கேட்க, இருந்துச்சு சார்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ அதை உடைச்சிட்டாங்க, ரிப்பேருக்கு போயிருக்கு. அவங்க இதோ வந்து மாட்டுறேன் அதோ வந்து மாட்டுறேன்னு லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு சார். பதில் சொன்ன செக்யூரிட்டி கார்டு ராணா வெளியே வந்ததும் கதவை இழுத்து பூட்ட ஆரம்பித்தான். அப்படியா, இங்கே வந்து யார் உடைச்சிருப்பா என்று ராணா மீண்டும் கேட்க, தெரியல சார், ஏதாவது பசங்க விளையாட்டு கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு லைப்ரரி கிட்ட ஏதோ வினோதமான சத்தமெல்லாம் கேட்டுச்சு. நான் வந்து பார்த்தப்ப யாருமே இல்லை. அப்புறம் ஏதோ பூனைதான்னு நினச்சி போயிட்டேன் என்று அவர்கள் பேசும் குரல் தேய்ந்து கொண்டே போக ஹரிஷ் அந்த ஷெல்ஃபை விட்டு வெளியே வந்தான். ராணாவின் பேச்சில் ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே தெரிந்தது. இவனை பார்த்தா மட்டும் ஏன் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே தோண மாட்டேங்குது? கண்டிப்பாக இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு யோசித்த ஹரிஷுக்கு அப்போதுதான் மோனிஷாவின் நினைவு வந்தது. ஆமாம், இவங்க சத்தத்தையே காணும் என்று அவள் மறைந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை பதட்டத்துடன் எட்டி பார்த்தான். அவள் அப்படியே அதில் சரிந்து உட்கார்ந்திருக்க, என்ன மயங்கிட்டாளா என யோசித்தபடி அவளுடைய கன்னத்தை தட்ட தூங்கிக் கொண்டிருந்த மோனிஷாவோ, பூஜா இன்னொரு 5 minutes தூங்கிக்கிற என்றபடி திரும்பிக் கொண்டாள். அடிங்க, இதான் நீ உன் தாத்தாவை காப்பாற்றுற லட்சணமா? என்னமோ உன் வீட்டு பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி சொகுசா தூங்கிட்டு இருக்க என்ற ஹரிஷின் கிண்டலான குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்தாள் மோனிஷா. ஒரு நிமிடம் கண்ணை தேய்த்து கொண்டு எதுவுமே புரியாமல் மலங்க மலங்க முழித்தவள் அதன் பிறகுதான் தான் காலேஜ் லைப்ரரியில் இருப்பதை உணர்ந்தாள். ஐயோ, சாரி, நான் தெரியாம தூங்கிட்டேன். அது தாத்தா காணாமல் போனதுலேருந்து நான் சரியாவே தூங்கலையா, அதனால தான் என்று அவள் சங்கடமாக மன்னிப்பு கேட்க புரிந்து கொண்ட ஹரிஷ், சரி பரவாயில்ல, அதுக்கே இவ்வளோ பதட்டமாகிற, வா போலாம் என்றபடி ஒரு அடி எடுத்து வைத்தவன் அப்போதுதான் இன்னொன்றை உணர்ந்தான். இப்போதான் ஞாபகம் வருது, அந்த ராணா சிசிடிவி கேமரா பற்றி பேசினான்ல, அப்போ இதுக்குள்ளேயும் தானே கேமரா இருக்கும் என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் ஹரிஷ். ஆனால் அங்கே ஒரு கேமரா கூட இல்லாதது ஹரிஷை ஆச்சரியப்படுத்தியது. இதுவரை ஹரிஷ் பகலில் மட்டுமே லைப்ரரிக்கு வந்திருக்கிறான். அந்த ஃபார்முலாவை தேடும்போது கூட கூட்டமாக இருக்கும்போது வந்து புத்தகம் எடுப்பது போலதான் தேடி இருக்கிறான். ஏற்கனவே எல்லா மாடிகளுக்கும் செல்ல அவனுக்கு சலுகை இருப்பதால் யாரும் அவனை சந்தேகமாக பார்க்கவில்லை. இப்போது கூட ஒருவேளை ராணாவிடம் மாட்டியிருந்தால் தனக்கு இருக்கும் சலுகையை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் மோனிஷா அவனுடன் இருந்ததும் நாளை கேசவன் காணாமல் போன விஷயம் தெரிய வந்தால் தன் மீது சந்தேகம் திரும்பிவிடும் என்பதற்காகவும் தான் அவன் அமைதியாக ஒளிந்து கொண்டிருந்தான். அதே போல மேலே இருந்த மாடிகளில் சிசிடிவி கேமரா இருந்து பார்த்த ஞாபகம் அவனுக்கு இருந்தது. அவை எல்லாமே ஹை டெக்னாலஜியுடன் வடிவமைக்கப்பட்டவை. அப்படி இருக்கும்போது இந்த கீழ்த்தளத்தில் மட்டும் கேமரா இல்லாதது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் அமைதியாக யோசித்தவனுக்கு சடனாக ஒரு பொறி தட்டியது. தப்பு செய்கிறவன் வந்தாதான் தான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பான். அப்போ இந்த ஃப்ளோரில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எந்த சிச்சுவேஷன்லையும் அதை பற்றி உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் இங்கே சிசிடிவி கேமரா வைக்காமல் இருக்காங்க யோசித்த ஹரிஷ், மோனிஷா கண்டிப்பாக இந்த ஃப்ளோரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இங்கே தான் ஏதாவது ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் சிசிடிவி கேமரா கூட வைக்காமல் இருக்காங்க. நீ அப்படியே அந்த சைடு தேடிட்டு வா, நான் இந்த பக்கம் தேடுறேன், ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சால் எனக்கு கூப்பிடு என்ற ஹரிஷ் அப்படியே அந்த லைப்ரரியில் ஒவ்வொரு அங்குலமாக தேடிக்கொண்டே போனான். ஃபார்முலா தேட வந்தப்ப எப்படி இந்த சிசிடிவி விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டேன்? மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அந்த லைப்ரரியில் ஒவ்வொரு அங்குலமாக உற்று நோக்கியபடி நடக்க ஆரம்பித்தான். அப்படியே அந்த பெரிய ஹாலின் மறுமுனைக்கு வந்தவன் அங்கு எல்லா ஷெல்ஃபுகளும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்க ஒன்று மட்டும் வரிசையில் இருந்து விலகி இருப்பதை கவனித்தான். அந்த ஷெல்ஃப் மட்டும் அடிக்கடி நகர்த்தி வைக்கப்படுவது போல அதில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் லேசாக கலைந்து வேற தெரிந்தது. வேகமாக அதன் அருகே வந்து குனிந்து பார்த்தவன் கண்கள் பளிச்சிட, ஓ என்ன விஷயமா என்று நினைத்தபடி சிரித்தான். பின்பு தன் ஃபோனை எடுத்து, சீக்ரெட் பிளேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ இங்கேயே மறைஞ்சிருந்து யாராவது வராங்களான்னு பாரு, அப்படி யாராவது வந்தாங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பி அலர்ட் பண்ணு என்று மோனிஷாவிற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு ஃபோனை திரும்ப பாக்கெட்டில் போட்டு கொண்டவன் அந்த ஷெல்ஃபை ஒற்றை கையால் தள்ள அது ஈஸியாக நகர்ந்து கொண்டது. அதன் அடிப்பகுதியில் கண்ணுக்கே தெரியாத குட்டி வீல்கள் பொருத்தப்பட்டிருக்க, ஏன் டெக்னிக்கு எனக்கேவா என்று சிரித்து கொண்டவன் அதற்கு அடியில் இருந்த தரையை தட்டி பார்த்தான். பதிக்கப்பட்டிருந்த எல்லா டைல்ஸ்களும் ஒரே போல இருக்க ஒன்றை தட்டும்போது மட்டும் வித்தியாசமாக சத்தம் வந்தது. அந்த டைல்ஸின் மேலே கை வைத்து துளாவியவன் ஒரு சின்ன ஹோல் தெரிய அதற்குள் விரலை விட்டு தூக்கினான். அந்த டைல்ஸ் தனியாக வந்துவிட அந்த இடத்தில் ஒரு ஆள் உள்ளே நுழையும் அளவிற்கு கேப் உருவானது. உள்ளே எட்டி பார்க்க ஏணிப்படிகள் இறங்குவது தெரிய எச்சரிக்கையுடன் அதற்குள் இறங்கிய ஹரிஷ்
கையை மட்டும் வெளியே விட்டு அந்த டைல்ஸை இழுத்து மறுபடியும் பழையபடியே வைத்தான். அதன் பிறகு சத்தமில்லாமல் உள்ளே இறங்கி செல்ல அங்கே அவன் எதிர்பார்த்தது போல எந்த அடியாட்களும் இல்லை. இந்த இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க போல. பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்கு தான். பெரிய ஃபைட்லாம் போட்டு தான் காப்பாற்றணுமோன்னு நினச்சேன். ஜஸ்ட் மிஸ் நினைத்து கொண்டவன் அந்த அண்டர் கிரவுண்டை கண்களால் சுற்றி பார்த்தான். அவ்வளோ பெரிய பில்டிங்கை தாங்கி பிடிப்பதற்காக அங்கு நிறைய தூண்கள் கட்டப்பட்டு இருக்க, அதில் ஒரு பெரிய தூணின் பக்கத்தில் யாரோ ஒருவர் கெட்டியான இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்தது தெரிந்தது. கேசவன் சார், நீங்கள் தானா? கேட்டுக்கொண்டே அவன் தூணின் அருகில் போக அந்த உருவம் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தது. யாரது என்று திணறலுடன் அந்த உருவம் கேட்க, பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் என்று சொன்னபடி அவரின் அருகில் ஓடினான் ஹரிஷ். அவன் முதல் முறை அவரை பார்த்தது போல இல்லாமல் இப்போது பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தார். முகம், உடம்பு என எல்லா பகுதிகளிலும் இரத்த காயங்கள் இருக்க, அதெல்லாம் காய்ந்து போய் வடுக்களாக தெரிந்தது. 2 வாரங்களுக்கு மேல் அவர் அங்கு அடைத்து வைக்கப்பட்டு இருப்பதால் உடையெல்லாம் கிழிந்து தலைமுடியெல்லாம் கலைந்து அலங்கோலமாக இருந்தார். அந்த நிலையிலும் கண்களில் கூர்மையுடன் அவனை பார்த்து கேட்டார், என் பேர் ஹரிஷ், உங்கள் பேத்தி மோனிஷாவோட ஃப்ரெண்டு, இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். ஹரிஷ் வேகமாக சொல்ல, அடிபட்டு கிடந்த நிலைமையில் அவருக்கு சட்டென்று ஹரிஷின் பெயர் ஞாபகத்திற்கு வரவில்லை. என்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க என்ன புது டெக்னிக்கா? இதுக்கு பின்னாடி டாப் 10 ஆர்கனைசேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் மிரியட்ஸ் பற்றின எந்த சீக்ரெட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எனக்கு கொன்றுங்க என்று கேசவன் கோபமாக கூறினார். அந்த நிலைமையிலும் அவருடைய மன உறுதியை பார்த்து ஹரிஷுக்கு வியப்பாக இருந்தது. அப்படின்னா நீங்கள் சாகிறதுக்கு பயப்படலையா? ஹரிஷ் நம்ப முடியாமல் கேட்க, நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கோம். அது மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. மற்றபடி பிறப்பு இறப்புன்னு 2மே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்புறம் எதுக்கு அதை பார்த்து பயப்படணும் என சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தவர், வா வந்து சீக்கிரமாக என்னை கொல்லு. நான் போய் ஏற்கனவே இறந்து போன என் நண்பர்களோட ஜோதியில் ஐக்கியமாயிடுறேன். அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்றார். ஆனால் ஹரிஷ் எதுவும் செய்யாமல் அமைதியாக அவரை பார்த்து கொண்டு இருக்க, ஏன் என்னை கொல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்கிட்ட இருந்து கன்சாலிடேஷன் ஃபார்முலா வாங்கலான்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா அதை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா நிஜமாவே அது என்கிட்ட இல்லை என்று கிண்டலாக பேசினார் கேசவன். சார், நான் முதல்ல சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். ஹரிஷ் அழுத்தமாக கூற, இதை என்ன நம்ப சொல்கிறியா? உன்னோட வயசு, என் அனுபவம், டாப் 10 ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதுக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மீண்டும் நம்பாமல் பேச, உங்கள் பேத்தி மோனிஷா என் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியில் மூழ்க, திடீரென கோபத்துடன் நிமிர்ந்த கேசவன், நீ என்ன சொல்ற? என் பேத்தி என்ன பண்ண? அவ தலையில் இருக்கிற ஒரு முடியத்தோட நினைச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அந்த நிலையிலும் ஒரு சிறுத்தை போல சீறினார். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, என் பேத்தியோட பேரை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலா பற்றின எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது என்றவர் கோபத்துடன் அந்த சங்கிலிகளை அசைக்க முயற்சிக்க, அது ஒன்றோடொன்று உரசி பயங்கரமாக சத்தம் எழுந்தது. அவை ரொம்ப இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய, என நிஜமாவே அது என்கிட்ட இல்லை என்று கிண்டலாக பேசினார் கேசவன். சார், நான் முதல்ல சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். ஹரிஷ் அழுத்தமாக கூற, இதை என்ன நம்ப சொல்கிறியா? உன்னோட வயசு, என் அனுபவம், டாப் 10 ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதுக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மீண்டும் நம்பாமல் பேச, உங்கள் பேத்தி மோனிஷா என் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியில் மூழ்க, திடீரென கோபத்துடன் நிமிர்ந்த கேசவன், நீ என்ன சொல்ற? என் பேத்தி என்ன பண்ண? அவ தலையில் இருக்கிற ஒரு முடியத்தோட நினைச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அந்த நிலையிலும் ஒரு சிறுத்தை போல சீறினார். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, என் பேத்தியோட பேரை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலா பற்றின எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது என்றவர் கோபத்துடன் அந்த சங்கிலிகளை அசைக்க முயற்சிக்க, அது ஒன்றோடொன்று உரசி பயங்கரமாக சத்தம் எழுந்தது. அவை ரொம்ப இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அச்சோ, அவசரப்படாதீங்க சார், இந்த சத்தம் வெளியில் கேட்டால் யாராவது வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் மாட்டிக்குவோம் என்று அவரை அமைதிப்படுத்திய ஹரிஷ், இந்த குடும்பமே இப்படிதான் போல, எதுக்கெடுத்தால் அவசரம், இவரும் அந்த மோனிஷா மாதிரியே தான் அவசர குடுக்கியா இருக்காரு என்று மனதிற்குள் சலித்து கொண்டான். இங்கே பாரு, உன்னை லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன்,
என்னால் இங்கிருந்து தப்பிச்சு வர முடியாட்டியும் மோனிஷாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்னோட அமைப்பை சேர்ந்தவங்க உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க. கேசவன் மிரட்ட, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேத்தியை நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவள் ஹெல்ப் கேட்டதுனால தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன். அப்புறம் என்ன நடந்தாலும் உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்களோட விரல் நுனி கூட என் மேலே படாது என்று உறுதியான தோணியில் சொன்னான் ஹரிஷ். அவர் நம்பிக்கை இல்லாமல் அவனை பார்க்க, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ற ஹரிஷ் விக்டர் கொடுத்த இன்ஃபினிட்டி சிம்பல் போட்ட ஐடி கார்டை எடுத்து காண்பித்தான். இது 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 எப்படி உன்கிட்ட? அப்போ நீ தான் சென்னை பிரான்ச்சோட அந்த நியூ ஹெட்டா என்று கண்கள் விரிய கேட்டவரை புன்னகையுடன் பார்த்தான் ஹரிஷ். அவன் வைத்திருந்த இன்ஃபினிட்டி பார்மாசிட்டிகல்ஸ் ஐடி மிரியட்ஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கப்படுவது. அதிலும் அந்த ஐடியின் கலரை வைத்து அவர்கள் எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இது அவர்களுக்குள்ளாக இருக்கும் சீக்ரெட் கோடு. ஹரிஷிடம் இருந்த ஐடி கார்டு பிரான்ச் ஹெட்டுகளுக்கு கொடுப்பது. அதை வைத்துதான் அவர் கண்டுபிடித்தார். சென்னை பிரான்ச்சுக்கு புதிய ஹெட் நியமிக்கப்பட்டதை அவர் கேள்விப்பட்டிருந்தாலும் பிஸியாக இருந்ததால் அவரால் நேரில் போய் சந்திக்க முடியவில்லை. அது ஹரிஷ் தான் என்று தெரிந்தவுடன் அவரால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. இவ்வளவு வயது குறைவான ஒருவனை அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்பாடா, ஒரு வழியா இப்போவாது புரிஞ்சிட்டிங்களே. ஆமாம், நான் தான் அந்த ஹெட்டு. அப்புறம் நானும் விக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு குமரன் குடும்பத்தில் ஏழை நடந்தப்போ உங்கள் உயிரை காப்பாற்றினது நான் தான். ஆனால் நீங்கள் மயக்கத்தில் இருந்ததுனால என் முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் இதையும் பாருங்கள் என்றபடி ஹரிஷ் இன்னொரு பொருளை எடுத்து காண்பிக்க கேசவனின் முகம் வாழ்க்கையின் உச்சக்கட்ட அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அதை பார்த்து முகமெல்லாம் வேர்க்க நம்ப முடியாத பயத்துடன் கூறிய கேசவன், இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு என்று கேட்டார். இது என்னோட குரு என்கிட்ட கொடுத்தாரு. இப்போ உங்களால் என்ன நம்ப முடியுதா? ஹரிஷ் கேட்க கேசவன் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இந்த பெண்டன்ட் எங்களோட டெப்டி லீடர், அதாவது துணைத் தலைவரோட அடையாளம். இது உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கான மரியாதையை நான் கொடுத்தாகணும். உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் துணைத் தலைவரே என்று சம்பிரதாயமாக பேசிய அவர் குனிந்து மரியாதையுடன் அவனை வணங்க முயற்சித்தார். ஐயோ, இதெல்லாம் செய்யாதீங்க. நான் தான் சொன்னேன்ல, இது என்னோட குருவுக்கு சொந்தமானதுன்னு. அதனால நீங்க என்ன ஹரிஷ்னே கூப்பிடுங்க என்றவன் அந்த ஐடி கார்டையும் பெண்டன்ட்டையும் தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக் கொண்டான். இப்போ என்ன நம்பி வருவீங்கல்ல, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணக்கூடாது அவசரமாக சொன்ன ஹரிஷ் தன்னுடைய நைட் டாகர் கத்தியை வைத்து அந்த இரும்பு சங்கிலிகளை நொடியில் வெட்டினான். சாரி ஹரிஷ், இப்போதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பேத்தி உன்னை பற்றி சொன்னான். நான் கூட உன்னை சந்திக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் இது இப்படி நடக்க வேண்டியிருந்திருக்கு. அப்புறம் அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி என்றவர் லேசாக சிரித்துவிட்டு, இப்போ திரும்பவும் நீ தான் உயிரை காப்பாற்றியிருக்க, அதுக்கும் சேர்த்து தேங்க்ஸ் என்றார். ஓகே சார், அதெல்லாம் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். மோனிஷா நமக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. உங்களால் எந்திரிச்சு நிற்க முடியுமா கேட்டபடி அவர் எழுந்து நிற்க உதவினான் ஹரிஷ். இல்லை ஹரிஷ், என்னால் உங்கூட வர முடியும்னு தோணலை. டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க எனக்கு தசை முடக்கு டேப்லெட் கொடுத்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு எதிராக என் சக்தியை பயன்படுத்த மாட்டேன்னு நினச்சாங்க. இப்போ என் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. என்னால் எழுந்து நிற்கக்கூட முடியல சொன்ன கேசவன் மனமுடைந்து போய் அப்படியே அந்த தூணில் சரிந்து உட்கார்ந்தார். பேசும்போதே அவருக்கு மூச்சு வாங்கியது. அதை கேட்டதும் ஹரிஷுக்கு அந்த டாப் 10 ஆர்கனைசேஷன் மீது கோபம் வந்தது. எனது தசை முடக்க மாத்திரையா? அதுவும் இவ்வளோ வயசானவருக்கா? குறிப்பிட்ட அளவை விட ஒரு துளி அதிகமாக போன கூட இவருக்கு பேரலிசிஸ் வந்துருமே. அதுக்கப்புறம் இவரோட ஒரு பக்கம் நிரந்தரமாக செயலிழந்து போயிடும். எப்படி இவ்வளோ இரக்கம் இல்லாமல் இருக்காங்க என்ற ஹரிஷின் மனதில் அவர்கள் மீதான எண்ணம் இன்னும் கீழ் இறங்கியது. ஹரிஷ், இதுக்கு மேலே என்னை உன்னால் காப்பாற்ற முடியாது. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உதவியை மட்டும் கேட்பேன். கண்டிப்பாக நீ அதுக்கு மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. கேசவன் கெஞ்சுவதைப் போல கேட்க, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார், ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை. அப்புறம் உங்களுக்காக அவங்க பேத்தியெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. இந்த கொஞ்ச நாள் அவளை சமாளிக்கவே எனக்கு போதுன்னு இருக்கு பதில் சொன்ன ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு டேப்லெட் டப்பாவை எடுத்தான். அதில் சிவப்பு கலரில் இருந்த ஒரு மாத்திரையை தனியாக பிரித்தவன், இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க சார். இது உங்கள் உடம்புல இருக்கிற அந்த தசை முடுக்கு டேப்லெட்டோட நெகட்டிவ் எஃபெக்டை அழிச்சிரும். உங்களோட சக்தியும் வலிமையும் திரும்ப கிடைச்சிரும். இது இந்த மாதிரி விஷமுறிக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு டேப்லெட். சொல்லிக்கொண்டே அவருடைய கையில் அதை வைத்தான். கேசவன் ஹரிஷை ஏதோ ஒரு அதிசய பொருளை போல பார்த்தான். இவன் என்ன மேஜிக் மேனா? அவனோட பாக்கெட்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்து நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கிறான். இவன்கிட்ட இல்லாத விஷயமே இருக்காது போலையே என நினைத்தவர், தம்பி ஓ நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த தசை முடுக்க மாத்திரையை உருவாக்குனது சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ரொஃபஸர். அவரோட கலவை எப்போவுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை யாராலையும் முறியடிக்க முடியாது என்று ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார். என்னை நம்புங்க சார், கண்டிப்பாக அது வேலை செய்யும். ஹரிஷ் சிரித்துக்கொண்டே நம்பிக்கையுடன் சொல்ல அவனை ஒரு முறை ஆழமாக பார்த்தவர்,
சரி, இதுக்கு மேலே மோசமாக போகிறதுக்கு என் உடம்புல எதுவுமே இல்லை, உனக்காக இதை சாப்பிட்றேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதை வேலை செய்யாது. அதனால் உன்னை யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து வெளியே போயிடணும், ஓகேவா என்றவர் அந்த மாத்திரை விழுங்குவதற்கு முன்னால் கண்களை மூடி எதையோ நினைத்து கொண்டார். பின்பு ஒரே வினாடியில் அதை வாயில் போட்டு விழுங்கினார். சார், உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் நிறைய சிரமங்களை சந்தித்தேன். யார் யார் கூடவோ சண்டெல்லாம் வேற போட்டேன். ஒரு வழியாக இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கண்டிப்பாக வெறும் கையோடு திரும்பி போக மாட்டேன். சப்போஸ் அப்படி நடந்தால் உங்கள் பேத்தியே என்னை சும்மா விட மாட்டா. ஹரிஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே கேசவன் தன் உடம்பில் சொல்ல முடியாத ஒரு ஆற்றலை உணர்ந்தார். அவருடைய உடம்பில் எலும்புகள் அசையும் சத்தம் வெளியில் கேட்டது. அதை கேட்டு புருவத்தை சுழித்த ஹரிஷ், இந்த வயசுலேயும் ரொம்ப பலசாலியாக தான் இருப்பார் போல, இல்லாட்டி எலும்புகளோட சத்தம் இந்த அளவுக்கு கேட்காது. அதனால தான் இவருக்கு தசை முடுக்கு மாத்திரையை கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இந்த இரும்பு சங்கிலிகளால் இவரை பிடிச்சு வச்சிருக்க முடியாது. அதெல்லாம் இப்போவோ நொறுங்கி போயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு கண்களை திறந்த கேசவன் இளைஞனின் உற்சாகத்தோடு தரையில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தார். மிரியட்ஸின் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவர் மீண்டும் அவருடைய பலத்திற்கு திரும்பியது போல இருந்தது. உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுனே தெரியல. என் உயிரை ஒரு தடவை இல்லை 2 தடவை நீ காப்பாற்றியிருக்க. என் வாழ்நாள் முழுக்க நிச்சயமா இதை நான் மறக்க மாட்டேன். இனிமேல் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைனாலும் தயங்காம நான் செய்வேன் என்று கேசவன் ஹரிஷை அன்போடு அணைத்து கொண்டார். அதெல்லாம் பரவாயில்ல சார், இதுக்கு மேலேயும் லேட் பண்ணால் கண்டிப்பாக விடிஞ்சிரும், நாம போகலாம் ஹரிஷ் சொல்ல சந்தோஷமாக சிரித்த கேசவன், ஆமாம் என் பேத்தி வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா என்று கூறியபடி அவன் பின்னால் ஏணியில் ஏறினார். அந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் கன்னத்தில் கை வைத்து கவலையோடு உட்கார்ந்திருந்த மோனிஷா திடீரென்று தரையில் இருந்த டைல்ஸ் நகரவும் அதிர்ச்சியோடு பார்த்தாள். அதிலிருந்து முதலில் ஹரிஷின் தலை வெளியே வர நெஞ்சில் கை வைத்து பெரு மூச்சு விட்டவள் பின்னாலேயே அவளுடைய தாத்தாவும் வருவதை பார்த்து உற்சாகத்தோடு எழுந்து அவரிடம் ஓடினாள். தாத்தா, நான் இனிமேல் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு பயந்துட்டேன். கண்களில் கண்ணீர் வழிய சொன்னவள் அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். எதுக்கு குட்டிமா அழுகிற? அதான் தாத்தா வந்துட்டேன்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுடைய கண்ணீரை துடைத்தபடி சொன்னவர் பேத்தியின் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தார். ஃபைனலாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அழகான தருணத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனசில் தான். பட் நாம் இன்னும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் இருக்கோம். லைப்ரரியோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். அதனால் ஹரிஷ் அங்கிருந்த ஷெல்ஃபில் சாய்ந்தபடி சொல்ல, ஹரிஷ் சொல்கிறதும் சரிதான் மோனி, நாம் உடனே இங்கிருந்து கிளம்பலாம் சொன்ன கேசவன் மோனிஷாவின் கையை பிடித்தார். அவர்கள் 3 பேரும் வெளியே செல்ல முயற்சிக்க அப்போதுதான் லைப்ரரியின் கதவு பூட்டப்பட்டிருப்பது ஹரிஷிற்கு ஞாபகம் வந்தது. இதை மறந்துட்டேன் பாருங்க, முன்கதவு வழியாக நம்ம போக முடியாது. இருங்க, ஒரு நிமிஷம் வரேன், கண்டிப்பாக இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் சொல்லியபடி லைப்ரரியை சுற்றி கண்களை ஓட்டியவன் ஒரு ஜன்னல் மட்டும் வித்தியாசமாக இருக்க அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட் என்பதை புரிந்து கொண்டான். வாங்க போலாம் என்று சொல்லியபடி அந்த ஜன்னல் பக்கத்தில் சென்றவன் அதன் கதவை பிடித்து இழுக்க ரொம்ப இறுக்கமாக இருந்த அந்த கதவு ஒரு வழியாக திறந்தது. கவனமாக இருங்க, எந்த பில்டிங் கிட்டேயும் போயிடாதீங்க, அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கும், இந்த இருட்டிலேயே மறைஞ்சு ஓடுங்க என்று சொல்லியபடி அவர்கள் இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தானும் குதித்தான். அவன் சொன்னது போலவே செய்தவர்கள் நிற்காமல் ஓடத் தொடங்கினார்கள். காலேஜை விட்டு கொஞ்ச தூரம் வெளியே வந்த பிறகு திரும்பி பார்த்தவர்கள் தங்களை யாரும் துரத்தாததைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இப்போதைக்கு நாம் பாதுகாப்பாக தான் இருக்கோம், ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க கேசவன் சார். ரொம்ப பாதுகாப்பான இடத்துல மறைஞ்சிக்கோங்க. டாப் 10 ஆர்கனைசேஷன் சேர்ந்த யாரும் உங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருங்க என தாழ்ந்த குரலில் அவரை எச்சரித்தான் ஹரிஷ். நிச்சயமாக ஹரிஷ், இன்னொரு தடவை அவங்க கிட்ட நான் மாட்டினா அதே இடத்துல என்னை கொன்றுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தலையாட்டிய கேசவன், நீயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹரிஷ், என்னை காப்பாற்றினது நீதான்னு தெரிஞ்சா அவங்க சும்மா விட மாட்டாங்க என்று கவலையுடன் கூறினார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்ன ஹரிஷ் மோனிஷாவை பார்த்து, மோனிஷா, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன், உன் தாத்தாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனி அவரை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்றான். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ், அது தவிர வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை மோனிஷா நன்றியுடன் சொல்ல. இப்படியே மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா உன் தாத்தாவை அங்கே காணுன்னு கண்டுபிடிச்சு நம்மளை தேடி வந்துடுவாங்க. இதுக்கு மேலே என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், பார்த்து பத்திரமா போங்க என்றான் ஹரிஷ். இப்போதைக்கு ஒரு கடமையைத்தான் முடித்திருக்கிறான், இன்னும் அக்ஷராவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து கிளம்ப நினைத்தான். அவன் ஏதோ அவசரத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட கேசவன், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரிஷ், உனக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கு புரியுது, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம் கேசவன் தைரியமாக சொல்ல ஹரிஷும் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அந்த வழியாக வந்த பஸ்ஸை நிறுத்தி ஏறிய ஹரிஷ் அது பாதி வழியை கடந்திருந்த போது திடீரென தன் தலையில் அடித்து கொண்டான். ச்சே, நான் ஒரு பைத்தியம், கேசவன் சார் கிட்ட அந்த கன்சோலிடேஷன் ஃபார்முலாவை பற்றி கேட்க மறந்துட்டேன். லைப்ரரியோட அண்டர் கிரவுண்டில் இருந்தப்போ
அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு அதை பற்றின ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி மறக்காமல் கேட்டிருந்தா அதோட ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மனதிற்குள் புலம்பியவன் அவன் வந்த பஸ் ஸ்டாண்டிற்குள் நுழையவும் அதிலிருந்து இறங்கினான். அப்போது சரியாக அவருடைய போன் அடிக்க அதில் விக்டரின் பெயர் வந்தது. திடீரென விக்டர் அழைக்கவும் ஹரிஷ் குழப்பத்துடன் போனை பார்த்தான். இந்த நேரத்தில் விக்டர் எதுக்கு கால் பண்றான்? ஒருவேளை கேசவன் சாரை நம்ம காப்பாத்தினது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் கூப்பிடறான்னு நினைக்கிறேன் நினைத்த ஹரிஷ் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லு விக்டர், இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க? எதுவும் முக்கியமான விஷயமா? ஹரிஷ் கேட்க மறுமுனையில் விக்டரின் குரல் பதட்டத்துடன் ஒலித்தது. ஹரிஷ், இங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஆளுங்க இருந்தா உடனே அனுப்பி வை, ரொம்ப எமர்ஜென்சி என விக்டர் சொல்ல, விக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்றான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அமைப்போட சுப்ரீம் கமாண்டர், அதாவது நம்ம எல்லாருக்குமான தலைவர் சென்னைக்கு வர்றதுக்காக தனியாக கிளம்புனாரு. நாங்களும் கூட வரலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் சில காரணங்களால அவர் தனியாக தான் போவேன் பிடிவாதமாக கிளம்புனாரு. திடீர்னு நேற்று அவர்கிட்ட இருந்து 2-3 தடவை ஆபத்துக்கான எமர்ஜென்சி சிக்னல் கிடைச்சது. அந்த சிக்னல் காட்டின லொக்கேஷனை கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை அந்த இடத்துக்கு போய் பார்க்க சொன்னோம். ஆனால் அங்கே சண்டை நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எங்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்னு இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க? எதுவும் முக்கியமான விஷயமா? ஹரிஷ் கேட்க மறுமுனையில் விக்டரின் குரல் பதட்டத்துடன் ஒலித்தது. ஹரிஷ், இங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஆளுங்க இருந்தால் உடனே அனுப்பி வை, ரொம்ப எமர்ஜென்சி என விக்டர் சொல்ல, விக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்போதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்றான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அமைப்போட சுப்ரீம் கமாண்டர், அதாவது நம்ம எல்லாருக்குமான தலைவர் சென்னைக்கு வர்றதுக்காக தனியாக கிளம்புனாரு. நாங்களும் கூட வரலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் சில காரணங்களால் அவர் தனியாக தான் போவேன் பிடிவாதமாக கிளம்புனாரு. திடீர்னு நேற்று அவர்கிட்ட இருந்து 2-3 தடவை ஆபத்துக்கான எமர்ஜென்சி சிக்னல் கிடைச்சது. அந்த சிக்னல் காட்டின லொக்கேஷனை கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை அந்த இடத்துக்கு போய் பார்க்க சொன்னோம். ஆனால் அங்கே சண்டை நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எங்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்னு உனக்கு புரியுதில்ல? நீ ஏதாவது பண்ணி உடனே அவரை கண்டுபிடி. இன்னைக்குள்ள எப்படியாவது நாம சுப்ரீம் கமாண்டரை கண்டுபிடிச்சே தீரணும். விக்டர் இடையில் மூச்சு கூட விடாமல் அவசரமாக சொல்லி முடித்தான். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே போய் அவர் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ அந்த கடைசியாக சிக்னல் வந்த லொக்கேஷனை மட்டும் எனக்கு அனுப்பு என்று விக்டரிடம் கூறிவிட்டு போனை வைத்த ஹரிஷ், இப்போதான் கேசவன் சாரை காப்பாற்றணும், அதுக்குள்ளே மிரியட்ஸோட தலைவரையே காணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த டாப் 10 ஆர்கனைசேஷன் இப்போ மிரியட்ஸை குறி வச்சு அட்டாக் பண்ணுறாங்கன்னு தோணுது. அவங்களோட தலைவர்களை மிரியட்ஸை சேர்ந்தவங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய்யாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு காரணத்தை சொல்லி மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருத்தரையாக கொள்ள திட்டம் போட்டிருக்கலாம் என்று நினைத்தான். அப்படியே இப்போது அவரை காப்பாற்ற யாரை அழைக்கலாம் என்று யோசித்தவன், ஸ்ரீதரும் அவரோட ஆளுங்களும் நமக்காக மும்பையில் காத்திருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட வழி இல்லை. இப்போ நான் தனியாக போய் இவ்வளோ பெரிய சிட்டியில் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னா அது வைக்கப்புல் போரில் ஊசியை தேடுற மாதிரி தான். இப்போ என்ன பண்ணலாம்? தலையில் தட்டியபடி சிந்தித்த ஹரிஷ் மீண்டும் விக்டரை அழைத்து சுப்ரீம் கமாண்டரின் போட்டோவை அனுப்பச் சொன்னான். இல்லாவிட்டால் யாரை தேடுகிறோம் என்று அவனுக்கே தெரியாது. சடனாக தீபக்கின் நினைவு வர அவனுக்கு அழைத்த ஹரிஷ், தீபக், நீயும் நீரஜும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். காணாமல் போன ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொன்னவன் அதை பற்றிய விவரங்களையும் அவனுக்கு எடுத்து கூறினான். பின்பு பிரச்சனையையும் ராபர்ட்டையும் அழைத்தவன் அதையே சொல்ல அவர்களும் சம்மதித்தார்கள். இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஜீவாவை ஹெல்ப் கூப்பிடலன்னா கண்டிப்பாக அவன் கோவப்படுவான் என மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் ஃபோனில் ஜீவாவின் நம்பரை தொடப்போக அப்போது ஜீவாவிடமிருந்தே அவனுக்கு கால் வந்தது. ஜீவா, உனக்கு 100 ஆயுசு, நான் இப்போதான் உனக்கு கூப்பிடலான்னு ஹரிஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே குறுக்கிட்ட ஜீவா, ஹரிஷ், நீ உடனே வீட்டுக்கு வர முடியுமா? இங்கே ஒரு பிரச்சனை என்று அவசரமாக அழைத்தான். என்னாச்சு ஜீவா என கேட்ட ஹரிஷ் தான் இப்போது அங்கு வரும் நிலையில் இல்லை என்று சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் அதை அவனால் வெளியில் சொல்ல முடியவில்லை. ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? யோசித்தவனுக்கு தலை வலிப்பது போல இருந்தது. இந்த 2 நாட்களாக மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்னும் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவன் மறுமுனையில் ஜீவா சொல்வதை கவனிக்க ஆரம்பித்தான். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ், நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு காரில் வரும்போது ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தேன். அவர் அப்படியே விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்லை. அதனால அவரை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவருக்கு வேற ரொம்ப அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஹெர்பல் டேப்லெட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா, அதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். ஜீவா கவலையோடு பேச அமைதியாக யோசித்த ஹரிஷ், ஜீவா, பேசாமல் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க வேண்டியதானே என்று கேட்டான். இல்லை ஹரிஷ், அவர் அடிபட்டிருக்கிறத பார்த்தா நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் நீ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நீ உடனே கிளம்பி வரியா? ஜீவா கேட்க ஹரிஷால் மறுக்க முடியவில்லை. சரி வரேன்,
அது வரைக்கும் அவரை கவனமாக பார்த்துக்கோ சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியே வந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினான். அக்ஷராவை பார்க்க கிளம்பலான்னு நினச்சேன், ஆனால் இப்போவும் அது முடியாது போல. சரி, முதல்ல ஜீவா வீட்டுக்கு போய் என்ன செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். முடிவெடுத்தவன் கண்களை மூடி காரின் சீட்டில் சாய்ந்தான். அதே நேரத்தில் ஜீவா டென்ஷனுடன் அந்த வீட்டின் கெஸ்ட் ரூமுக்குள் நடந்து கொண்டிருந்தான். ஜீவா, அவர் என்ன எந்திரிக்கலையா? அங்கே வந்த திவ்யா கவலையுடன் கேட்க, அவருக்கு இருக்கிற காயத்தோட அளவை பார்த்தா இப்போதைக்கு அவர் கண்ணு முழிப்பார்னு தோணல என பதில் சொன்னான் ஜீவா. ஜீவா பல வருடங்களாக சென்னையில் இருக்கிறான். நிறைய அடிதடி சண்டைகளையும் பார்த்திருக்கிறான். அவ்வளவு ஏன், அவனுடைய உடம்பிலேயே டசன் கணக்கான காயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இவ்வளவு கடுமையான காயத்துடன் ஒருவரை பார்ப்பது இதுதான் முதல் முறை. அந்த மனிதனுடைய உடம்பில் காயம் படாத இடமே இல்லை. அதிலும் முக்கியமாக அவருடைய தொடை மற்றும் முதுகில் இருந்த காயங்கள் எலும்பு தெரியும் அளவுக்கு ஆழமாக இருந்தது. பிரபாகரனே ஒரு நிமிடம் அந்த மனிதனின் நிலைமையை பார்த்து பயந்து போய்விட்டார். நீங்க அவருக்கு கொடுத்த ஹெர்பல் டேப்லெட் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? பெட்டில் படுத்திருந்த உருவத்தை எட்டி பார்த்த திவ்யா ஜீவாவிடம் கேட்டாள். நல்ல கட்டுமஸ்தாக தெரிந்த அவருக்கு எப்படியும் 50 வயதிற்கு மேல் இருக்கும். அவரை யார் இந்த அளவிற்கு தாக்கியிருப்பார்கள் என்று அவளுக்கும் புரியவில்லை. உண்மையை சொல்லணும்னா அந்த மருந்து பெருசா எந்த ரியாக்டும் பண்ணல. சின்ன காயங்களை மட்டும்தான் அது சரி பண்ணணும்னு தோணுது. இவருக்கு ஏற்கனவே நிறைய ரத்தம் வேற வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் இப்போ வரைக்கும் உயிர் பிழைச்சிருக்கிறதே ஒரு அதிசயம்தான்னு சொல்லணும். எப்படியோ ஹரிஷ் சீக்கிரமா வந்துட்டா பரவாயில்ல, இல்லைனா இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் என்று ஜீவா பெரும் மூச்சு விட்டான். அவரை அங்கு கொண்டு வந்த உடனேயே ரத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்களால் முடிந்ததை செய்திருந்தார்கள். ஆனால் அது வெறும் தற்காலிக தீர்வுதான். ஹரிஷ் இங்கே வந்தாலும் இவ்வளோ காயத்தோடு இருக்கிறவர் அவரால் காப்பாற்ற முடியுமா? அவர்கிட்ட இதுக்கான டேப்லெட் இருக்குமா? அப்படி இல்லாட்டி இங்கே வந்து தானே உருவாக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கான்னு வேற தெரியல. இது சரியா வருமா ஜீவா? நம்மளால் இவரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? திவ்யா யோசனையுடன் கேட்டாள். ஜீவாவின் நம்பிக்கையை நசுக்க விரும்பவில்லை என்றாலும் யதார்த்தத்தை அவளால் மறுக்க முடியவில்லை. எனக்கு புரியுது திவ்யா, பட் இப்போ என்கிட்ட வேற சாய்ஸ் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இவரை கொல்றதுக்கு யாரோ துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல. ஜீவா தன்னுடைய நிலைமையை அவளிடம் விளக்க புரிந்து கொண்டது போல அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தாள் திவ்யா. அவர்கள் இருவருக்கும் இடையில் எப்போதுமே ஒரு நல்ல புரிதல் இருந்தது. ஜீவா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ இங்கே இருந்து அவர் கவனிச்சுக்கிறியா? திவ்யா மெதுவாக கேட்க, இதை கேட்கணுமா திவ்யா? சொல்லப்போனா இதையெல்லாம் நீ பொறுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. எதுக்காக இவரை இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு என்கிட்ட சண்டை கூட போட்டிருக்கலாம். இந்த கொஞ்ச நாளா உன் தோளில் அதிகமான பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்ற ஜீவா அவள் கையை பிடித்தபடி குற்ற உணர்வுடன் திவ்யாவை பார்த்தான். ஜீவா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்த நாள் முதலாகவே அவர்களுடைய பிசினஸின் அனைத்து பொறுப்புகளும் திவ்யாவின் தலையில் விழுந்து விட்டது. அதுவரை எப்போதாவது ஜீவாவிற்கு உதவி மட்டும் செய்து கொண்டிருந்தவள் இப்போது முழுதாக அவளே பார்க்க வேண்டியிருந்தது. இது கிட்டத்தட்ட குருவி தலையில் பணங்காய் வைத்த கதைதான். ஆனால் திவ்யா நன்றாகவே சமாளித்தாள். இருந்தாலும் பிசினஸ் வட்டாரத்தில் ஆண்களுக்கு சமமாக தன்னை நடத்தவில்லை என்ற வருத்தம் அவளுக்கு இருக்கத்தான் செய்தது. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் திறமையாக நிர்வாகத்தை நடத்தினாலும் பெண்தானே என்ற ஏளன பார்வைகள் அவள் மீது விழத்தான் செய்தது. ஆனால் ஜீவாவின் மனது கஷ்டப்படக்கூடாது என்பதால் அதை பற்றியெல்லாம் அவள் அவனிடம் சொல்வதே இல்லை. இப்போது அவனை ஒரு புன்னகையோடு பார்த்த திவ்யா, பரவாயில்ல ஜீவா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நம்ம பிசினஸ் எல்லாம் கண்டிப்பா நான் நல்லா பார்த்துக்குவேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன் என்றவள் அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு அந்த ரூமை விட்டு வெளியேறினாள். திவ்யாவை அனுப்பிவிட்டு ஜீவா கதவை மூட பெட்டில் படுத்திருந்தவர் திடீரென எழுந்து அமர்ந்தார். அவர் பலவீனமாக இருப்பது பார்க்கும் போதே தெரிந்தது. அசைவு கேட்டு திரும்பி பார்த்த ஜீவா, அப்பாடா, ஒரு வழியா நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? இருங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தரேன் என்று ஒரு டம்ளரில் தண்ணீரை ஊற்றி அவரிடம் நீட்டினான். நீ யாரு? எங்க இருக்க? அந்த மனிதர் பலவீனமான குரலில் கேட்டார். என்னோட பேர் ஜீவா, ஜீவன் பிரபாகரன். இப்ப நீங்க என்னோட வீட்டில் தான் இருக்கீங்க. ரோட்ல அடிபட்டு கிடந்தவங்களை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஜீவா நடந்ததை சுருக்கமாக கூறினான். அப்படின்னா என்ன நீ தான் காப்பாத்தினியா என்று மூச்சிறைக்க கேட்டவர், என்னோட பேரு சிவம் நான் என்றவர் அதற்கு மேல் சொல்லாமல் தயங்கி நிறுத்தினார். பின்பு ஜீவாவை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தவர், உனக்கு ஹெர்பல் மெடிசனை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். நல்லாவே தெரியும், ஆனால் அதை பற்றி ஏன் நீங்கள் கேட்குறீங்க என அவன் புரியாமல் பார்த்தான். இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்றவர் ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு பின்பு, நான் அவ்வளோ அடிபட்டு கிடக்கிறத பார்த்து உனக்கு பயமா இல்லையா? நீ நினச்சிருந்த என்னை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கலாமே.
என்று கேட்டார். ஒரு உயிர் ரோட்டில் அடிபட்டு போராடிட்டு இருக்கும்போது என்னால் அதை அப்படியே விட்டுட்டு வர முடியல, ஜீவா மனப்பூர்வமாக சொல்ல அவருடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்தது. அதற்குள் அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கோடாக வழிய, இப்போ நான் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் என்று முணுமுணுத்தவர், ஜீவா நீ யார் என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இப்போ வேறு சாய்ஸும் இல்லை. ஏன்னா இன்னும் ரொம்ப நேரம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லவன் மாதிரி தோணுது. அதனால தான் துணிஞ்சு இந்த முடிவு எடுக்க போகிறேன் என பேச முடியாமல் திக்கி திணறி அவர் கூற, ஜீவா அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தான். சார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஃப்ரெண்டு வந்துடுவான், உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என கூறியவன், உங்களுக்கு ஓகேனா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்றான். இல்லை வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போனாலும் என்னை அவங்களால காப்பாற்ற முடியாது. நான் சாக போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்குது என்றவர், ஜீவா ஹெர்பல் மெடிசனை பற்றி உனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக மிரியட்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் தான் அதோட சுப்ரீம் கமாண்டர் என அவர் சொல்ல, ஜீவாவிற்கு காலடியில் பூமி நழுவியது. மேலும் அவனுக்கு அப்படியே தலை சுற்றுவது போல இருக்க அங்கிருந்த கட்டிலை பிடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான அண்டர் கிரவுண்ட் அமைப்புகளை பற்றி அவன் ரொம்ப நாட்களாகவே கேள்விப்பட்டிருக்கிறான். அதில் மிகவும் மர்மமாக இருக்கும் ஒரு குழுவை பற்றி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இருந்தாலும் மிரியட்ஸ் மற்றும் டெவில் கேங் என்ற 2 அமைப்புகளும் ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாகவே தெரிந்த பெயர்கள்தான். அதுவும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்த பிறகு இந்த பெயர்கள் அவனுக்கு தெரியாமல் இருந்தால்தான் அதிசயம். நான் தெரியாமல் ஒரு புதக்குழிக்குள்ள காலை விட்டுட்டானோ என மனதிற்குள் நினைத்த ஜீவா, ஒரு உயிரை காப்பாற்றுறது கண்டிப்பாக தப்பான விஷயம் கிடையாது, அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற முடிவுக்கு வந்தான். இந்த கொஞ்ச நாட்களாகவே ஹரிஷுடன் நெருக்கமாக பழகுவதால் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவன் எந்த எல்லை வரை போவான் என்பதை பல சமயங்களில் ஜீவா பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் தான் செய்தது சரிதான் என்ற முடிவுக்கு வந்தவன் அப்போதுதான் இன்னொன்றும் ஞாபகத்திற்கு வந்தவனாக அவரை பார்த்து, உங்களை யார் சார் இந்த அளவுக்கு காயப்படுத்தினது என்று கேட்டான். ஏனென்றால் சிவம் போன்ற ஒரு ஆளை காயப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அவருடைய எதிரிகள் நிச்சயம் சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவனுடைய முகத்தில் மாறும் உணர்ச்சிகளையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவங்க ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி, அப்புறம் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க என்றவர் தனக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் அவனிடம் கூறினார். ஜீவா, எனக்கு இங்கே சென்னையில் ரகசியமாக ஒரு ஃபேமிலி இருக்குது. அது மூலமாக ஒரு பையனும் இருக்கான். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் வளர்ந்துட்டு இருக்கான். 2 மாதத்துக்கு ஒரு தடவை சீக்கிரட்டாக சென்னைக்கு வந்து அவனை பார்த்துட்டு போவேன். அப்படி இந்த தடவை வரும்போது அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திடீர்னு என்னை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகனை பற்றின உண்மையை அவங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அவங்களோட கவனத்தை திசை திருப்பி ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லா திசைகள்லேருந்தும் ஆட்கள் என்னை பின்தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. அதனால் தப்பிக்க ட்ரை பண்ணேன். அப்படி தப்பிச்சு ஓடி வரும்போது தான் ரோட்டில் மயங்கி விழுந்துட்டேன். அப்போ தான் நீ என்னை பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்று அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஜீவாவின் கை முஷ்டி இறுகியது. டாப் 10 ஆர்கனைசேஷனும் அதை சேர்ந்த மற்ற அமைப்புகளும் தங்களை பெரிய நீதிமான்கள் மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவ்வளோ பெரிய தப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு போட்டி வைக்க போகிறதா சொல்லி கடைசியில் ஹரிஷுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நல்ல வேளை எப்படியோ என் நண்பன் உயிர் பொழைச்சி வந்துட்டான் என நினைத்த ஜீவாவிற்கு அவர்கள் மீதான வெறுப்பு மேலும் அதிகரித்தது. அதே நேரத்தில் சிவம் மீண்டும் பேச ஆரம்பித்திருந்தார். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது, தங்களை பெரிய நீதிமான்கள் மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவ்வளோ பெரிய தப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு போட்டி வைக்க போகிறதா சொல்லி கடைசியில் ஹரிஷுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நல்ல வேளை எப்படியோ என் நண்பன் உயிர் பொழைச்சி வந்துட்டான் என நினைத்த ஜீவாவிற்கு அவர்கள் மீதான வெறுப்பு மேலும் அதிகரித்தது. அதே நேரத்தில் சிவம் மீண்டும் பேச ஆரம்பித்திருந்தார். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் சில மோசமான முடிவுகள் எடுத்திருந்தாலும் என் தப்புகளுக்கு நான் எப்போவுமே பொறுப்பெடுத்திருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் கண்டிப்பாக டாப் 10 ஆர்கனைசேஷன் சொல்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவனோ மோசமானவனோ கிடையாது. அவங்க வேணும்னே என்ன ஒரு வில்லனாக சித்தரித்து கொல்ல பார்க்குறாங்க. எங்கள் அமைப்போட அதிகாரமும் பலமும் அவங்களோட கண்ணை உறுத்துது. சொல்லிக்கொண்டே வந்த சிவத்திற்கு திடீரென்று பயங்கரமான இருமல் வந்தது. சார் 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 நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என ஜீவா கூற, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஜீவா,
என்னோட கடைசி நிமிடங்களை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றார். பின்பு அவனுடைய கண்களை உற்று பார்த்தவர், ஜீவா, நாம் 2 பேரும் தற்செயலாக சந்திச்சிருக்கலாம். ஆனால் நம்ம தலைவிதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நான் அதை உறுதியாக நம்புகிறேன். இப்படி எனக்கு காட்டின கருணைக்கு நான் உனக்கு ஒன்று திருப்பி தரேன். அதுக்கு முன்னாடி நீ என்னை உன்னோட மென்டாராக ஏற்றுக்குவியா? அப்படியே மிரியட்ஸ்லேயும் சேரணும். இது 2க்குமே நீ தயாரா என கேட்டார். அவரை காப்பாற்றியதன் மூலம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஜீவா கனவிலும் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? நீங்க என்னோட மென்டாரா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அவர் உயிர் பிழைப்பதே கஷ்டம் என்ற நிலைமையில் இருக்கும்போது தன்னிடம் இப்படி கேட்பது ஜீவாவுக்கு ஒரு வகையில் அதிர்ச்சியை கொடுத்தது. ஒரு நிமிடம் என்ன முடிவெடுப்பதென்றே தெரியவில்லை. பின்பு குனிந்து அவரின் நிலைமையை பார்த்தவன் அதன் பிறகு கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் ஒரு அடி பின்னால் நகர்ந்து அவர் முன்னால் மரியாதையாக தரையில் முட்டி போட்டு அமர்ந்து, சுப்ரீம் கமாண்டர், அது என்னோட அதிர்ஷ்டம் என்றான். நல்லது. நான் இப்போ செத்துக்கிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக நான் அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் ஒன்ன மாதிரி ஒருத்தனை என் கண்ணில் காட்டினார். மூச்சு திணறலுடன் கஷ்டப்பட்டு இதை சொன்ன சிவம் ஜீவாவை பார்த்து கையசைத்து அவருக்கு பக்கத்தில் வருமாறு கூப்பிட்டார். சுப்ரீம் கமாண்டர், இப்போ நான் என்ன செய்யணும்? ஜீவா மரியாதையுடன் கேட்க அவனுடைய தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தவர் தன் பாக்கெட்டில் இருந்து 2 பொருட்களை வெளியில் எடுத்தார். பின் அவர் தன் பாக்கெட்டில் இருந்து 2 மாத்திரைகளையும் ஒரு குத்து வாளையும் எடுத்து வெளியில் வைத்தார். ஜீவா அதையெல்லாம் பிரமிப்புடன் பார்க்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்தா என்ன பண்றதுன்னு எதிர்பார்த்து இந்த டேப்லெட்ஸை நான் என் கூடவே ரொம்ப நாளாக வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கத்தியோட பேரு இன்ஃபினிட்டி டாகர். இதுதான் உனக்கான என்னோட பரிசு. நான் போனதுக்கப்புறம் இந்த கத்தியை எப்போவுமே உன் கூடவே வச்சுக்கோ. இது உன் உயிரை காப்பாற்ற உதவும். இப்போ இந்த டேப்லெட்டை ஒரு கையில் எடுத்துட்டு உன்னோட ரைட் ஹேண்டை என்கிட்ட நீட்டு. சிவம் சொல்ல ஜீவாவும் அப்படியே செய்தான். படுக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த அவர் அந்த குத்துவாளை பயன்படுத்தி அவருடைய வலது கை மற்றும் ஜீவாவுடைய வலது கை இரண்டிலும் ஒரு கீறலை ஏற்படுத்தினார். சிவப்பாய் ரத்தம் வெளிப்பட்டது. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு ஒரே குழப்பமாக இருக்கலாம். இந்த டேப்லெட்டுக்கு பேர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பில். அதாவது ஒருத்தரோட ஆற்றலையும் சக்தியையும் இன்னொருத்தருக்கு மாற்றுறதுக்கு இது உதவும். இது வேலை செய்யணும்னா நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா கை குலுக்கி ரத்த சத்தியம் செஞ்சுக்கணும். அதுதான் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணும் என்று சொல்ல ஜீவா புரிந்தது போல தலையாட்டினான். இது எல்லாமே அவனுக்கு புது அனுபவமாக இருந்தது. இந்த இடத்தில் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஓகே, அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ உன்னோட கண்களை மூடு. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். 3ன்னு சொல்லும்போது நாம் 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த மாத்திரையை முழுங்கிட்டு கை குலுக்கிக்கணும். ரெடியா என்று கேட்டவர் 1 2 3 என எண்ணவும் ஜீவா அவர் சொன்னது போல செய்தான். சில நொடிகள் அமைதியாக கழிய ஜீவா என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே கமாண்டரின் கையில் இருந்து தன்னுடைய உடலுக்கு ஒரு ஒப்பிட முடியாத சக்தி வாய்ந்த ஆற்றல் பாய்வதை உணர்ந்தான். அது அப்படியே அவன் கை, கால், எலும்பு, நரம்பு என எல்லா இடங்களிலும் பரவியது. அவனுடைய உடல் நடுங்கியது. ஜீவா, பயப்படாத, என்னை நம்பு. என் சாவுக்கு அப்புறம் இந்த சக்தியெல்லாம் யாருக்குமே பயன்படாமல் வீணாக தான் போக போகுது. அதுக்கு பதிலாக இந்த ப்ராசஸ் என்னோட சக்தியை உனக்குள்ள வாழ அனுமதிக்கும். இது மூலமாக நான் உன் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்காட்டியும் உனக்கு தானாகவே எல்லாமே தெரியும். என்னோட கத்தியை கூட உனக்கு தான் தந்திருக்கேன். அதனால் இப்போ என்னோட பாரம்பரியத்தை நீ தான் தொடர போகிற. எந்த சூழ்நிலையிலையும் என்ன தாழ்த்துற மாதிரி மட்டும் நீ நடந்துக்கவே கூடாது என்ற சிவம், முக்கியமாக எனக்காக பழிவாங்கிறேன்னு சொல்லி இந்த சக்தியை வீணடிக்கக்கூடாது. இப்போ மாதிரியே உன்னோட இதயத்தில் எப்போவுமே நீதியையும் நியாயத்தையும் சரிசமமாக வச்சுக்கோ. நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நான் கொடுத்த சக்தியை பயன்படுத்திக்கோ என்று அறிவுறுத்தினார். அந்த நேரத்தில் ஜீவாவால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவன் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டினான். அவனுடைய நெற்றியில் இருந்து வியர்வை துளிகள் கீழே விழுந்தது. கமாண்டரின் உடலில் இருந்து அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஆற்றல் மொத்தத்தையும் அவனுடைய உடல் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஒரே நாளில் தன்னுடைய வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. 1 நிமிடம் கழித்து ஒரு வழியாக அந்த ப்ராசஸ் ஒரு முடிவுக்கு வந்தது. ஜீவா மீண்டும் கண்களை திறந்தபோது சிவம் தளர்ந்து போய் கீழே விழுவது போல தோன்றினார். அவர் மூச்சு விடவே திணற ஜீவா மீண்டும் அவரை பெட்டில் படுக்க வைத்தான். கமாண்டர் சார், ஜீவா மெதுவான குரலில் அவரை அழைக்க, என்ன நினைச்சு ரொம்ப சோகமா இருக்காத ஜீவா. பிறப்பும் இறப்பும் இயற்கையாக நடக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. இதை அவர் சொல்லும்போதே ஜீவாவின் மனதில் ஹரிஷின் முகம் தோன்றியது. திவ்யா தொடங்கி எத்தனையோ உயிர்களை சாவின் விளிம்பிலிருந்து கைப்பிடித்து கூட்டி வந்தவன் அவன்.
இப்போது கூட ஹரிஷை நினைக்கும் போது ஜீவாவின் மனது சிலிர்த்தது. அவ்வளவு ஏன், கடைசியாக ஜீவாவின் உயிரையே அவன்தான் காப்பாற்றினான். தன் நண்பனைப் போலவே தானும் மற்றவர்களுக்கு உதவும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நிமிடத்தில் ஜீவா தனக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். அதற்குள் கமாண்டருக்கு அதிகமாக மூச்சு வாங்க ஜீவா அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அவருக்கு கொடுத்தான். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க கமாண்டர், என் ஃப்ரெண்ட் ஹரிஷ் வந்துடுவான். அவனால் சரி பண்ண முடியாத பிரச்சனையே இல்லை. அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு உங்கள் சக்தி எனக்கு மாற்றினீங்க? என் நண்பன் வந்த உடனே நிச்சயம் உங்களோட உயிரை காப்பாற்றிடுவான். ஜீவா சொல்ல கமாண்டரின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. நீ உன் ஃப்ரெண்டு மேலே ரொம்ப பாசமும் நம்பிக்கையும் வச்சுருக்கேன்னு நல்லாவே தெரியுது. நீ இவ்வளோ பெருமையாக பேசும்போது எனக்கே அவரை பார்க்கணும் போல தான் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நான் தாங்குவேனான்னு தெரியல என்று அவர் சொல்ல, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க என்று கண் கலங்கினான் ஜீவா. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இந்த லெட்டரை மெரியட்ஸோட துணைத் தலைவரான விக்டர் கிட்ட கொடுத்துரு. எனக்கு அப்புறம் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் யாருன்னு இதில் எழுதியிருக்கேன். மூச்சு வாங்கியபடியே கூறிய சிவத்தின் கண்கள் திடீரென கலங்கியது. அப்புறம் என் மகன், அவனை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்காக நீ ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். என் பையனை எதிரிகளுக்கு தெரியாமல் ரகசியமாக பாதுகாக்கணும். ஒருவேளை ஹெர்பல் மெடிசனில் அவனுக்கு திறமை இருந்தால் நேரம் வரும்போது அவனையும் மெரியட்ஸில் சேர கூப்பிடுங்க. அப்படி அவனுக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா அவனை நிம்மதியாக வாழ விட்டுருங்க. நான் ஏற்கனவே அவன் பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டை செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வாழ்நாள் ஃபுல்லாக எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். அவர் பேச பேச ஜீவாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் கடைசி ஆசையாக சொல்லும் எல்லாவற்றிற்கும் அவன் தலையை மட்டும் ஆட்டி சம்மதம் தெரிவித்தான். உன் வாழ்க்கையில் திடீர்னு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு ஒரே குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் விதிங்கிறது. இன்றைக்கி கீழே கிடந்த என்னை தூக்கும் போதே உன் தலையெழுத்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அதை நல்ல விதமாக அமைச்சிக்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது. உன் மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் இவ்வளோ பெரிய சக்தியை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். எந்த வகையிலும் இதை மிஸ்யூஸ் பண்ணிடாத. நீயும் சந்தோஷமாக இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. தப்ப தைரியமாக தட்டி கேளு. நியாயத்துக்கு பக்கம் நிற்கிறதுக்கு எப்போவுமே தயங்காத, சரியா என்று கூறியவர், என்னோடய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக முடிஞ்சாலும் நான் சந்தோஷமாக தான் போகிறேன். என் முன்னோர்கள் அப்புறம் ஏற்கனவே இறந்து போன மெரியட்ஸ் மெம்பர்ஸ் ஆன்மாக்களோட நானும் கலக்க போகிறேன். அடுத்த வாழ்க்கை எனக்காக என்ன வச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு இதுக்கு மேலே என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொன்ன சிவம் மூச்சு விடுவதை நிறுத்துவதற்கு முன்பு ஒரு முறை மலர்ந்து சிரித்தார். அணைய போகும் விளக்குதான் பிரகாசமாக எரியும் என்பதை ஜீவா இதுவரை கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கிறான். இன்றைக்கு தான் நேரில் பார்க்கிறான். அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நாம் கண்டிப்பாக திரும்பவும் சந்திப்போம் கமாண்டர். அவருடைய கால்களை தொட்டு வணங்கிய ஜீவா மனப்பூர்வமாக கூறினான். அப்போது சரியாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஹரிஷ். முதலில் ஜீவாவை பார்த்தவன் பின்பு பெட்டில் படுத்திருந்த சிவத்தின் மீது பார்வையை திருப்பினான். அவருடைய நிலைமை பார்க்கும்போதே புரிந்துவிட, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் போல என்று முணுமுணுத்து கொண்டான். அவருடைய முகம் முழுவதும் அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிபட்டு இருந்ததால் தனக்கு அனுப்பப்பட்ட போட்டோவில் இருந்த கமாண்டர் அவர்தான் என்பதை ஹரிஷால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரிஷை பார்த்ததும் அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அழுத்தம் தாங்க முடியாமல் ஜீவா வெடித்து அழ ஆரம்பித்தான். அதை பார்த்து திகைத்து போன ஹரிஷ் பதட்டத்துடன் அவனிடம் ஓடினான். டேய் ஜீவா, என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுகுற என ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷிடம் போனில் பேசும்போது அந்த நபர் யார் என்றே தெரியாது. எதேச்சையாக வழியில் பார்த்து தூக்கி வந்ததாக ஜீவா தெளிவாக சொல்லியிருந்தான். இப்போது ஏதோ அவனுடைய அப்பாவையே இழந்து விட்டது போல ஜீவா கதறி அளவும் ஹரிஷுக்கு எதுவுமே புரியவில்லை. அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்த ஜீவா தொடர்ந்து அளவும் அதற்கு மேல் ஹரிஷ் எதுவும் பேசாமல் ஜீவாவின் முதுகை தட்டி கொடுத்தான். ஹரிஷின் ஆறுதலால் ஒரு வழியாக சமாதானமான ஜீவா கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் சுப்ரீம் கமாண்டரின் அருகில் சென்றான். நிம்மதியாக உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் சுப்ரீம் கமாண்டர். நீங்கள் ரொம்ப மரியாதையோடு தான் இறந்தீங்கன்னு நான் மெரியட்ஸுக்கு தெரியப்படுத்துவேன். ஜீவா சொல்ல அவனுடைய தோளில் வைப்பதற்காக வந்த ஹரிஷின் கை அப்படியே காற்றில் உறைந்து நின்றது. அவனுடைய இதயம் ஒரு செகண்ட் துடிப்பதை நிறுத்தியது. ஜீவா, நீ இப்போ இவர் யாருன்னு சொன்ன? ஹரிஷ் நம்ப முடியாத பதட்டத்துடன் கேட்க, இவரோட பேர் சிவம், மெரியட்ஸோட சுப்ரீம் கமாண்டர். நாங்கள் இன்றைக்கி தான் தடவையாக மீட் பண்ணோம். கொஞ்ச நேரத்திலேயே அவர் எனக்கு மென்டராகவும் ஆயிட்டாரு என்று ஜீவா கலங்கிய குரலில் பதில் சொன்னான். தான் கேட்டதை இப்போதும் ஹரிஷால் நம்பவே முடியவில்லை. இல்லை, இருக்க முடியாது. இவர் எப்படி சுப்ரீம் கமாண்டர் சிவமாக இருக்க முடியும்? அப்படி ஒரு அமைப்புக்கு தலைவரான இவர் கேசவன் அளவுக்காவது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல.
அவர் எப்படி சாக முடியும்? ஆனால் ஜீவா என்கிட்ட நிச்சயம் பொய் சொல்ல மாட்டான். இதில் பொய் சொல்லணும்னு அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்போது இது நிச்சயம் உண்மையாக தான் இருக்கணும் யோசித்த ஹரிஷ். திடீரென ஜீவா உடம்பை முறுக்கி வினோதமான ஒரு ஒலி எழுப்பவும் திகைப்புடன் திரும்பி அவனை பார்த்தான். ஜீவா, நீ எப்போ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆன? உன்னோட பவரை என்னால் இங்கிருந்தே ஃபீல் பண்ண முடியுது. ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க, சுப்ரீம் கமாண்டர் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட சக்தி மொத்தத்தையும் எனக்கு மாற்றி விட்டுட்டு போயிட்டாரு என்று ஜீவா தன் மனதில் இருந்த சோகம் மொத்தத்தையும் அடக்கி கொண்டு அவரை காப்பாற்றிய நிமிடத்திலிருந்து போன நிமிடம் வரை நடந்த எல்லாவற்றையும் ஹரிஷிடம் சொன்னான். நடந்ததை அறிந்ததும் சிவத்தை நினைத்து ஹரிஷாலும் பரிதாபப்படாமல் இருக்க முடியவில்லை. அதே சமயம் அவருடைய சக்தி வீணாகாமல் தன் நண்பனுக்கு கிடைத்ததை நினைத்து ஆறுதலும் அடைந்தான். ஜீவா அதற்கு தகுதியானவன்தான் என்று ஹரிஷுக்கு தெரியும். ஹரிஷ் அவனுடைய நண்பன் என்ற ஒரே காரணத்திற்காக உயிரையே கொடுக்க முன்வந்தவன் அல்லவா அவன். சுப்ரீம் கமாண்டர், நீங்கள் உயிரோடு இருந்தப்போ உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் சரியான நேரத்தில் உங்களை கண்டுபிடிக்கவும் தவறிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இப்போ விக்டருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஹரிஷ் தலையை தாழ்த்தி மரியாதையுடன் கூறினான். ஹரிஷ் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜீவா இப்போது தன் பங்குக்கு அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான். ஹரிஷ், நீ என்ன சொல்ற? நீ மெரியட்ஸை சேர்ந்தவனா? ஜீவா கேட்க ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான். அவன் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதை சொல்லும் நிலைமையிலும் அவன் இல்லை. பின் அங்கிருந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போன ஹரிஷ் போனை எடுத்து விக்டரை அழைத்தான். இந்த பயங்கரமான செய்தியை எப்படி அவரிடம் சொல்வதென்று ஹரிஷுக்கு யோசனையாக இருந்தது. நீ மெரியட்ஸை சேர்ந்தவனா? ஜீவா கேட்க ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான். அவன் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதை சொல்லும் நிலைமையிலும் அவன் இல்லை. பின் அங்கிருந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் போன ஹரிஷ் போனை எடுத்து விக்டரை அழைத்தான். இந்த பயங்கரமான செய்தியை எப்படி அவரிடம் சொல்வதென்று ஹரிஷுக்கு யோசனையாக இருந்தது. அவன் சரியான வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தான். அதற்குள் மறுமுனையில் விக்டரின் குரல் அதே பதட்டத்துடன் கேட்டது. என்னாச்சு ஹரிஷ்? கமாண்டர் பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நாங்கள் எல்லாரும் இங்கே ரொம்ப கவலையாக இருக்கோம். அவர் தான் இந்த அமைப்போட முதுகெலும்பு. அவர் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்? 2 நாளாகியும் அவர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. விக்டர் சோகத்துடன் பேசினான். அதை கேட்டு உதட்டை கடித்த ஹரிஷ், விக்டர், இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல என்று தயங்க விக்டரின் இதயத்தில் தடதடவென ட்ரெயின் ஓட ஆரம்பித்தது. என்னாச்சு ஹரிஷ்? ஏதாவது பெரிய பிரச்சனையா சுப்ரீம் கமாண்டருக்கு என்று அவன் முடிக்க முடியாமல் இழுக்க, அவர் கிடைச்சிட்டாரு என்று மட்டும் கூறினான் ஹரிஷ். அவ்வளவு சோகத்துடன் பேசுபவனை மேலும் கவலைப்படுத்தும் விதமாக அவர் இறந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கும் போதே ஹரிஷுக்கு மனசு பாரமாக இருந்தது. அடப்பாவி, இது ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிற? அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எத்தனை ஆளுங்களை அனுப்புனேன்னு தெரியுமா? ஆனால் அவங்க யாராலையுமே அவரை கண்டுபிடிக்கவே முடியல. உங்ககிட்ட தகவல் சொல்லி 1 மணி நேரம் கூட இன்னும் முழுசாக முடியல, அதுக்குள்ளே நீ அவரை கண்டுபிடிச்சிட்டியா? ரியலி யூர் கிரேட். இப்போ தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. பேசாமல் இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். முதல்லயே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கணும் என்று மறுமுனையில் மூச்சு விடாமல் விக்டர் பேசிக்கொண்டே போக ஹரிஷுக்கு என்ன சொல்லி அவனை நிறுத்துவதென்றே தெரியவில்லை. அப்புறம் ஹரிஷ், நாளைக்கு நீ அவரை கூட்டிகிட்டு இங்கே வரும்போது நான் அவர்கிட்ட உன்னை பற்றி பெருமையாக சொல்வேன். அவர் நிச்சயமாக உனக்காக ஒரு பெரிய பரிசு தருவார். மற்றவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, எங்கள் கமாண்டர் ரொம்ப நல்லவர். விக்டர் உற்சாகமாக கூறினான். அதை கேட்ட ஹரிஷின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. விக்டர், நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல. ஹரிஷ் குறுக்கிட, ஓ சாரி, சுப்ரீம் கமாண்டர் கிடச்சிட்டாருங்கிறத விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நீ சொன்னதை நான் சரியாக கவனிக்கல. சரி, இப்போ சொல்லு. விக்டர் கேட்க, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அப்புறம் டாப் 10 ஆர்கனைசேஷன் 2 பேரும் சேர்ந்து சுப்ரீம் கமாண்டரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதில் அவர் என ஹரிஷ் வாக்கியத்தை முடிக்க முடியாமல் தடுமாற, சொல்லு ஹரிஷ், அவருக்கு என்ன என்று கேட்டான் விக்டர். இப்போதுதான் அவன் ஹரிஷின் குரலில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தான். அவனுடைய உடம்பில் ஒரு நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. அப்படி மட்டும் இருக்கக்கூடாது, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவரை யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்று விக்டர் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, சாரி விக்டர், என்னை மன்னிச்சிரு. என்னால் சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சு அவரை காப்பாற்ற முடியல. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஹரிஷ் ஒரு வழியாக உண்மையை போட்டு உடைத்தான். இதை தாங்கிக் கொள்வது விக்டருக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் என்பது ஹரிஷுக்கு தெரியும். அதனால் பொறுமையாக காத்திருந்தான். திடீரென விக்டர் சத்தமாக அழும் சத்தம் கேட்டது. ஹரிஷ், நீ என்கிட்ட விளையாட்டுக்கு தானே சொல்கிற?
கமாண்டர் உன் கூட தான் இருக்காரு, அவர் என்னை சும்மா பயமுறுத்துறதுக்கு தான் இப்படி சொல்ல சொன்னார் என்ற விக்டர் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை தெளிவாக கேட்டான். விக்டரின் வலி எந்த அளவிற்கு ஆழமாக உள்ளதென்பதை ஹரிஷால் உணர முடிந்தது. எத்தனையோ கடினமான சிச்சுவேஷன்களை சந்தித்த ஹரிஷுக்கு கூட இப்போது என்ன சொல்லி விக்டரை ஆறுதல் படுத்துவது என்று தெரியவில்லை. விக்டர், இந்த விஷயத்தில் நான் விளையாடுவேனா? சுப்ரீம் கமாண்டர் இப்போ ஏன் முன்னாடி தான் படுத்திருக்காரு, அவர் நிஜமாவே இறந்துட்டாரு என்ற ஹரிஷ் ஒரு ஆழமான பெருமூச்சை எடுத்து விட்டு ஜீவா அவனிடம் சொன்ன எல்லாவற்றையும் விக்டரிடம் கூறினான். அதையெல்லாம் கேட்டு விக்டரால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. தங்களுடைய அன்பிற்குரிய தலைவர் இப்படி அகால மரணம் அடைந்ததை நினைத்து கலங்கிய அவன் மீண்டும் கதறி அழ ஆரம்பித்தான். எங்க கமாண்டர் அநியாயமாக கொண்ட அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். திட்டம் போட்டு கழுத்தெடுத்துட்டாங்கல்ல, அவங்கள நிச்சயமாக நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அவன் ஆவேசமாக கத்த, இப்போதும் ஹரிஷ் இடையில் குறுக்கிடாமல் அவன் அழுது முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்தான். ஒரு வழியாக தன்னை சமாளித்து கொண்ட விக்டர், ஹரிஷ், நீயும் ஜீவாவும் உடனே சுப்ரீம் கமாண்டரோட உடம்ப இங்கே கொண்டு வரணும். அப்புறம் நீ சொன்ன அந்த லெட்டரையும் பத்திரமா கொண்டுட்டு வா. மெரிட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் லாமா தீவில் இருக்குது, நான் அதுக்கான லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னான். சரி விக்டர், எனக்கு புரியுது, நீ எதுக்கும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட வருத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்ற வேலைகளை கவனி. கமாண்டரோட உடம்பை நல்லபடியாக அடக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்குது. ஹரிஷ் ஆறுதலாக கூற விக்டர் சரி என்று கேட்டுக்கொண்டான். அப்புறம் ஹரிஷ், அவர் உடம்பை கொண்டு வரதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வசதி இருக்கா? எப்படி கொண்டு வரதா ஐடியா? இல்லை நான் இங்கேருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா என்று விக்டர் தயக்கத்துடன் கேட்க, இப்போ தானே சொன்னேன் அதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணிக்காதுன்னு. ஜீவா ஃபேமிலிக்கு சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்குது, நாங்கள் அதிலே கொண்டு வந்துடுறோம் என்றான் ஹரிஷ். அதை கேட்டு விக்டருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சரி, கவர்மெண்ட் பர்மிஷன் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிறேன். நமக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பத்திரமா அவரோட உடம்பை மட்டும் இங்கே கொண்டு வந்து சேருங்க சொல்லிவிட்டு விக்டர் ஃபோனை வைக்க திரும்பி ஜீவாவை பார்த்தான் ஹரிஷ். கமாண்டரின் உடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்து அமர்ந்திருந்தவனை பார்க்க ஹரிஷுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்லவரின் சாவை கண்முன்னால் பார்த்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஹரிஷாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. விக்டர் சொன்னதையெல்லாம் ஜீவாவிடம் அவன் எடுத்துச் சொல்ல இருந்த சூழ்நிலையில் ஹரிஷிடம் அதற்கு மேல் தூண்டி துருவி கேள்விகள் கேட்க விரும்பாத ஜீவா, நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் ஹரிஷ், நான் உன்னை நம்புகிறேன், நாம் எப்போ கிளம்பணும் என்று கேட்டான். அதே நேரத்தில் அந்த மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டலின் பெட்டில் தன் முன்னால் மயங்கி கிடந்த யாமினியை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் கயல்விழி. ஹரிஷ் உயிரோடு இருப்பது தெரிந்து அவனை பார்ப்பதற்காக இந்தியா கிளம்பி வந்த கயல் கடற்கரையோரத்தில் மயங்கி கிடந்த யாமினியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அவளை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தவள் அந்த தகவலை ரேணுபிரியாவிடம் தெரிவிக்க அவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது. கயல்விழி அவசரப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்ததற்கு திட்டியவள் யாமினியையும் கூட்டிக் கொண்டு நியூயார்க் போகச் சொல்லிவிட்டாள். இனி என்ன செய்தாலும் ஹரிஷை பார்க்க முடியாது என்பது புரிய அமைதியாக நியூயார்க் கிளம்ப தயாரானாள் கயல்விழி. எப்படியும் ஆஃபீஸில் போட்டிருக்கும் மெடிக்கல் லீவ் 2 மாதத்தில் முடிந்துவிடும், அதன் பிறகு வந்து ஹரிஷை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். ஒரு வகையில் தன்னால் அவன் சாகவில்லை என்பதே கயல்விழிக்கு நிம்மதியாக இருந்தது. மறுபக்கம் இங்கே ஜீவாவின் வீட்டில் ஹரிஷும் ஜீவாவும் சேர்ந்து கமாண்டரின் உடலை ஒரு சவப்பெட்டியில் முறையாக வைத்தனர். அதன் பிறகு ஹரிஷ் சொன்னது போலவே ஜீவாவின் ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு லாமா தீவை நோக்கி விரைந்தனர். இந்திய பெருங்கடலின் மத்தியில் இருந்த லாமா தீவை பற்றி அவர்கள் சில வதந்திகளை கேள்விப்பட்டிருந்தார்கள். இப்போதுதான் முதல் முறையாக அங்கே போகும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான அந்த தீவை பணக்காரர்கள் தங்களுடைய ஓய்வுக்காக பயன்படுத்தி வந்தார்கள். அந்த தீவு மிரியட்ஸின் கட்டுப்பாட்டில் இருப்பது ஹரிஷுக்கே இப்போதுதான் தெரியும். ஹெலிகாப்டரில் பறக்கும்போது கீழே இருந்த கடலும் இயற்கை காட்சிகளும் கண்ணை கவரும் வகையில்தான் இருந்தது. ஆனால் இப்போது இருந்த சூழ்நிலையில் அதை ரசிக்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு கடற்கரைக்கு அருகில் இருந்த புல்வெளியில் லொகேஷன் காண்பிக்க அங்கே தரையிறங்கினார்கள். அவர்கள் இருவரும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியவுடன் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே மாதிரியான கருப்பு உடையில் வரிசையாக நிற்பதை பார்த்தார்கள். தங்களுடைய கமாண்டரின் உடலை கடைசியாக ஒரு முறை பார்ப்பதற்காக அவர்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார்கள் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது. சுப்ரீம் கமாண்டர் இறந்தது பற்றிய செய்தி மிரியட்ஸ்களுக்கு இடையில் மிக வேகமாக பரவியது. அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் ஒரு தாங்க முடியாத சோகம் அப்பி இருந்தது. அவர்கள் அருகில் வந்த ஒருவர், நீங்கள் 2 பேரும் தானே ஹரிஷ் அப்புறம் ஜீவா என்று மரியாதையாக கேட்க இருவரும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். நீங்கள் வருவீங்கன்னு எங்களோட டெப்டி லீடர் சொல்லியிருந்தார், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் கமாண்டருக்கான இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் என் கூட வாங்க என்று கூறிய அந்த நடுத்தர வயது மனிதர்
திரும்பி தீவுக்குள் நடந்தார். ஹரிஷும் ஜீவாவும் அந்த மனிதரை பின்தொடர மற்ற மிரியட்ஸ் மெம்பர்கள் கமாண்டரின் உடல் இருந்த சவப்பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் பின்னால் நடந்தனர். தீவின் நடுவில் காடு போல் இருந்த ஒரு பகுதியின் வழியாக அவர்கள் சென்றனர். அந்த காட்டின் சூழல் ரொம்பவே அமைதியாக இருப்பதை கவனித்த ஹரிஷும் ஜீவாவும் மனதிற்குள் ஆச்சரியப்பட்டனர். அங்கு ஏராளமான பூக்கள், செடிகள் மற்றும் விலங்குகள் சுற்றித் திரிந்தன. இப்படி ஒரு இடத்தில் மிரியட்ஸின் தலைமையகம் இருக்கும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. கடைசியாக ஒரு மண்டபம் போன்ற இடத்திற்கு அருகில் வந்தபோது அங்கிருந்த மேடையில் மேல் ஒரு அழகான சிம்மாசனம் இருப்பதை கவனித்த ஹரிஷுக்கு அது தலைவருடைய இருக்கை என்பது புரிந்தது. அதன் வலது பக்கம் இருந்த இன்னொரு அழகான இருக்கையில் கலங்கி போன முகத்துடன் விக்டர் உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தான். அப்படியே தன் கண்களை சுழற்றியவன் அந்த இடத்தை ஆராய்ந்தான். அந்த மேடையை ஒட்டி கீழே வரிசையாக போடப்பட்டிருந்த இருக்கைகளில் 6 அமைச்சர்கள், 12 தூதுவர்கள் மற்றும் 36 செக்ரட்டரிகள் இருப்பதையும் கவனித்தான். அவர்களில் கேசவன், மோனிஷா, பூஜா போன்ற பரிச்சயமான முகங்களும் இருப்பதை பார்த்தவன் அவர்களுக்கு லேசாக தலையசைத்து வணக்கம் சொன்னான். அதே நேரத்தில் அங்கு கூடியிருந்த மிரியட்ஸின் ஆயிரக்கணக்கான மக்கள் ஹரிஷையும் ஜீவாவையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலரின் கண்களில் ஹரிஷை பார்த்ததும் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து போனது. இவங்க எல்லாரும் ஏன் இப்படி நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க யோசித்த ஹரிஷ் ஒருவேளை தன்னை பற்றிய ஏதாவது வதந்திகள் அவர்களுக்கிடையில் பரவி இருக்கலாம் என்று நினைத்தான். ஹரிஷ், ஒருபடியா நீ வந்துட்டியா? இதுதான் ஜீவாவா? வணக்கம் ஜீவா, உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்திக்க வேண்டியதாயிடுச்சு என்று சொல்லியபடி வேகமாக இறங்கி வந்த விக்டர் அவர்கள் இருவரையும் அணைத்து கொண்டான். நான் சொன்ன மாதிரி கமாண்டரை இங்கே கொண்டு வந்துட்டேன் விக்டர், இப்போ நீ தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும் ஆறுதலாக சொன்ன ஹரிஷ் விக்டரின் தோளில் தட்டி கொடுத்தான். அதற்குள் கமாண்டரின் உடல் இருந்த சவப்பெட்டி அங்கு வந்துவிட அதை ஒரு பெரிய பளிங்கு மேடையில் இறக்கி வைக்க சொன்ன விக்டர் வேகமாக அதை நெருங்கி சவப்பெட்டியின் மூடியை படிங்க தாத்தா. கமாண்டர் உங்கள் மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இதில் அடுத்த சுப்ரீம் கமாண்டர் யாருங்கிறத பற்றி எழுதியிருக்கிறதா சொன்னார் என்று சீல் வைக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை விக்டரிடம் கொடுத்தான் ஜீவா. ஒரே நொடியில் எல்லோருடைய கவனமும் அந்த லெட்டரின் மீது குவிந்தது. அடுத்த கமாண்டர் யாராக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்கள் எல்லோருடைய கண்களிலும் மின்னியது. சிலரின் கண்களில் மட்டும் ஒரு அதீத பேராசை தெரிந்தது. அந்த லெட்டரை அப்படியே அங்கிருந்த கேசவனிடம் கொடுத்த விக்டர், இதில் என்ன இருக்குன்னு படிங்க தாத்தா, இப்போ இருக்கிற மனநிலையில் என்னால் முடியாது என்றான். அவனை அணைத்து ஆறுதல் படுத்திவிட்டு அந்த லெட்டரை வாங்கிய கேசவன் சத்தமாக படித்தார். மெரியட்ஸோட சுப்ரீம் கமாண்டரான நான் என் சுய நினைவோடு இந்த லெட்டர் எழுதுகிறேன். துரதிருஷ்டவசமாக ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி அப்புறம் டாப் 10 ஆர்கனைசேஷன் ரெண்டும் சேர்ந்து கடுமையாக தாக்குனதில் நான் ரொம்ப அதிகமாக காயப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவோ போராடி பார்த்தும் என்னால் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. இதுக்கு மேலே நான் உயிர் பழப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால தான் கொஞ்சம் நல்ல சுய நினைவில் இருக்கும்போதே
என்னோட ஃபைனல் ஆர்டர்ஸை மிரியட்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறதுக்காக இந்த லெட்டரை எழுதுகிறேன். முதல்ல உங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சதி நடக்குது. எல்லா சைடில் இருந்தும் நம்மளை தாக்கி அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் இப்போது நம்ம அமைப்பு ரொம்பவே ஆபத்தில் இருக்குங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சீக்கிரத்திலேயே ஒரு பெரிய போர் வரப்போகுதுன்னு எனக்கு உறுதியாக தோணுது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் உங்களை வலிமையாக தயார்படுத்திக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சக்தியை வளர்த்துக்கோங்க. ஏன்னா எப்போ போர் வந்தாலும் நீங்கள் ரத்தம் சிந்துறதுக்கு தயாராக இருக்கணும். மிரியட்ஸோட கட்டமைக்கப்பட்ட பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிட்டு சரணடைஞ்சிடக்கூடாது. அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும். ரெண்டாவது, இனிமேல் மிரியட்ஸ் அமைப்பு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி கூட எந்த ஒரு தொடர்பையும் வச்சுக்க கூடாது. நான் இறந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களோட நோக்கம் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப தப்பானதாக இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாரையும் தாக்கி குறி வச்சு அழிக்கிறாங்க. அதனால் யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. எனக்கு அப்புறம் இன்னொரு இறப்பு மிரியட்ஸில் நடக்கக்கூடாது. கடைசியாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த விஷயம், எனக்கு அடுத்த சுப்ரீம் கமாண்டர் யாருங்கிறது தானே என்ற வரியை கேசவன் படிக்க நிறைய பேருடைய முதுகு நேராக நிமிர்ந்தது. படிப்பதை நிறுத்திவிட்டு அங்கிருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்த கேசவன் மீண்டும் அந்த லெட்டரை வாசிக்க ஆரம்பித்தார். அதில் சந்தேகமே வேண்டாம், நம்மளோட துணைத் தலைவர் விக்டர் தான் அதுக்கு தகுதியான ஆள். அவர் நிச்சயம் ஒரு நல்ல திறமையான தலைவராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவர் ரொம்ப புத்திசாலி மட்டும் இல்லை, லட்சியங்களும் நிறைஞ்சவர். அதனால் நான் இறந்த பிறகு அவர் அந்த தலைவர் பதவியை ஏற்பார். மிரியட்ஸோட மெம்பர்ஸான நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த அதே மரியாதையை அவருக்கும் கொடுக்கணும். அவர் சொல்கிற ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை என்று அந்த கடிதம் முடிந்திருக்க விக்டர் அப்படியே கால் மடங்கி உட்கார்ந்தான். சுப்ரீம் கமாண்டர், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் நிச்சயமாக உங்களோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு நம்மளோட மக்களை நல்லபடியாக வழிநடத்துவேன். உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு எப்பவும் வேணும் என்று அந்த சவப்பெட்டியின் மீது முகத்தை வைத்து அழுதபடி சொன்னவனை ஹரிஷும் ஜீவாவும் தாங்கி பிடித்தார்கள். நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம் சுப்ரீம் கமாண்டர். மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சத்தமிட கீதாஞ்சலி தன்னுடைய கணவன் எழ உதவினாள். அப்போது திடீரென கேசவனும் இன்னொரு முதியவரும் கூட்டத்திலிருந்து முன்னால் வந்து, நாம ஒரு நாள் கூட தலைவர் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம கமாண்டரோட ஆர்டர் படி விக்டரை அடுத்த கமாண்டராக ஏற்றுக்கிட்டு வாழ்த்துவோம் என்று அறிவித்தார்கள். ஆமாம், அப்படியே நம்ம கமாண்டரை கொன்னவங்களையும் சும்மா விடக்கூடாது, அவங்கள பழிவாங்கியே தீரணும் என்று சில மெம்பர்கள் ஆத்திரத்தோடு கூற எல்லோரும் அதை ஆமோதித்தார்கள். கூட்டத்தில் இருந்த பெரும்பான்மையானோர் விக்டரை அடுத்த தலைவராக ஏற்றுக்கொள்வதாக கூறி தலைவணங்கி ஒப்புதல் தெரிவித்தனர். அப்போது திடீரென, நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் என்று ஒரு குரல் வர அதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அங்கு மிரியட்ஸின் 12 தூதர்களில் 3 மட்டும் முகத்தில் வெறுப்போடு நின்று கொண்டிருந்தனர். கமாண்டர் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுக்கணும்? எந்த விதத்தில் நம்ம எல்லாரையும் விட இந்த விக்டர் பெரிய ஆளை தெரிஞ்சிட்டாரு. எனக்கு இந்த முடிவில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நம்ம சிவன் சாருக்கு அப்புறம் தலைவராக ஆகிற தகுதி இந்த விக்டருக்கு சுத்தமாக கிடையாது என்று கூட்டத்தில் இருந்த பலரும் மாறி மாறி பேசிக் கொண்டனர். அப்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம எல்லாருக்கும் இப்ப இருக்கிறது ஒரே ஒப்பீனியன், விக்டர் தலைவராக ஆகக்கூடாது. அதை தெளிவா பேசி எப்படியாவது விக்டர் அந்த பொறுப்புல இருந்து நம்ம வெளியே எடுத்தே ஆகணும் என்று அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க முன்னால் வந்து நின்றாள் 12 தூதர்களில் ஒருவரான சுரேகா. அதெல்லாம் சரி, ஆனா சார் தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார்ல, இதுல இனிமே நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு, இப்ப புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் என்று இன்னொருவர் கூற அனைவர் முகத்திலும் அதே எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. சிவம் இருக்கும் பொழுது விக்டரை முக்கியமான பொறுப்பில் அமர்த்தி இருந்தது கூட அங்கிருந்த யாருக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் அப்போது சிவத்தின் மீது இருந்த மரியாதையின் காரணமாக வேறு வழியில்லாமல் அவர் எடுத்த முடிவுக்கு சம்மதம் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது அப்படி இல்லையே. அவரே இல்லாத பொழுது அவரை நினைத்து பயப்பட என்ன இருக்கிறது என்று துணிந்துதான் இவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்படிலாம் நாம் எதுவும் பேசாம பொறுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் இந்த குழுவில் முக்கியமான ஆட்கள் தான், நம்மளோட கருத்தை தெரிவிக்க நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று சொன்ன சுரேகா முன்னால் சென்று தலைமை பொறுப்பில் இருக்கும் கேசவன் மற்றும் சிலரிடம் அனைத்தையும் கூறினாள். அதை கேட்டவர்கள், நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் இப்போ நம்மளோட தலைவரே உயிரோடு இல்லைனாலும் அவருக்கான மரியாதையை நாம கொடுத்துதான் ஆகணும். அவரோட பேச்சை மீறி நடக்கலான்னு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்லை என்று பொறுப்பில் இருக்கும் ஒருவர் சொல்ல, கேசவனும், ஆமா, நீங்க எல்லாரும் எந்த தைரியத்தில் இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? தலைவர் எடுத்த முடிவை மீறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு தெரியாதா என்று தானும் கேட்க அனைத்திற்கும் துணிந்திருந்த சுரேகா, இங்க பாருங்க கேசவன், எங்க யாருக்குமே தலைவர் எடுத்த முடிவை மீறி நடக்கணும்னோ அவரை அவமானப்படுத்தணும்னோ எண்ணம் கிடையாது. ஆனா அதே நேரம் விக்டர் சாமுவேல் மாதிரி ஒரு ஆள் தலைவராகிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது. என்ன இருந்தாலும் நாங்களும் இந்த கூட்டத்தில் ஒரு ஆள். அப்படி இருக்கும்பொழுது எங்களோட கருத்தையும் கேட்கணும்னு தானே நாங்கள் சொல்றோம். நீங்களே சொல்லுங்க, இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவரை அடுத்த தலைவராக்கணும்னு நீங்க சொல்றீங்க? சிவம் சார் இறந்து போறதுக்கு முன்னாடி இவரை தலைவராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரே காரணத்துக்காக நாம் எல்லாரையும் விட இவர் பெரிய ஆளு, இவரை தலைவராக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவரை தலைவராக்கினா நிறைய பேரோட அதிருப்தியை நீங்க சம்பாதிக்க வேண்டியிருக்கும் என்று அனைவரின் குரலாய் தனி ஆளாய் பேசினாள் சுரேகா. தகுதி இல்லைன்னு எதை பத்தி சொல்றீங்க? நீங்க என்ன தகுதி வேணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி பேசலாம் என்று கேசவன் கைகளை கட்டிக்கொண்டு கேட்க,
இது என்ன சார் கேள்வி? இவரால் சண்டை போட்டு என்னையே ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி நம்ம தலைவராக வச்சுக்க முடியும்? இது சரியா வரும்னு உங்களுக்கு தோணுதா என்று அப்போதும் விடாமல் எப்படியாவது தான் நினைத்ததை செய்தே தீர வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தாள் சுரேகா. சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். உங்க யாருக்கு விருப்பம் இல்லைன்னு விக்டரை தலைவர் பொறுப்பிலிருந்து நான் விளக்க ஏற்பாடு பண்றேன். ஆனா நம்மள யார் தலைவராகிறது? விக்டருக்கு தகுதி இல்லைன்னா யாருக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை ஒருத்தர் தலைவராகணும்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்களா? அதுக்காக தான் இப்படி கூட்டமா சேர்ந்து பிரச்சனை பண்றீங்களா? நான் இதை உங்க முகத்துக்கு நேராகவே சொல்றேன். அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற தகுதி கூட உங்க யாருக்குமே கிடையாது. இது வரைக்கும் நீங்க மிரியட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம் என்று கேசவன் முகத்திற்கு நேராகவே அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவித்தார். மிஸ்டர் கேசவன், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. நீங்க எங்களை அவமானப்படுத்துறீங்க, அது உங்களுக்கு தெரியுதா என்று நேருக்கு நேராக தகுதியில்லை என்று கூறியதில் கடுப்பான சுரேகா கேட்க, இங்க பாருங்க, நீங்க அவருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னது தப்பில்லைன்னா நான் சொன்னதுலையும் தப்பில்லை. யாரையும் அவமானப்படுத்தணும்னு இங்க இருக்கிற யாருக்கும் விருப்பம் இல்லை. நாங்க சிவம் சார் என்ன சொன்னாரோ அதை பண்றோம். நீங்க எல்லாரும் தான் வேணும்னே புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பிரச்சனை பண்றவங்க கிட்ட அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும். அதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? உடல் அளவுல பெரிய வீரனா இருந்தா மட்டும்தான் தலைவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மொத்த குழுவையும் வழி நடத்துறதுக்கு புத்திசாலித்தனமும் பிரச்சனை நேரத்தில் எப்படி சிந்திக்கணுங்கிற அறிவும் இருந்தாலே ஒரு மொத்த குழுவையும் திறம்பட வழிநடத்த முடியும். எனக்கு தெரிஞ்ச தலைவர் நிச்சயம் இந்த ஒரே காரணத்துக்காக தான் விக்டரை தேர்வு செஞ்சிருப்பாரு. நாங்க எல்லாரும் அப்படிதான் நம்புறோம் என்று கேசவன் எவ்வளவு தெளிவாக விளக்கம் சொன்னாலும், இங்க பாருங்க கேசவன் சார், நாங்க ஒன்றும் இவர் ஊரையே ஜெயிக்கிற வீரனா இருக்கணும்னு கேட்கல. ஆனா குறைஞ்சபட்சம் பலம் இருக்கிற ஒரு அளவாவது இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா தலைவரை யார் மதிப்பா? கொஞ்சம் கூட வீரம் இல்லாத ஒருத்தர தலைவரா இருந்தா நம்ம மிரியட்ஸ் மான மரியாதைலாம் என்ன ஆகுறது என்று மீண்டும் மீண்டும் அதையே சுற்றி வர தலையில் கை வைத்து தேய்த்து கொண்டே அவளை பார்த்த கேசவன், சரி, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நீங்க பிரச்சனை பண்ணாம அமைதியா இருப்பீங்க என்று கடுப்பாக கேட்டார். நாங்க ஒன்றும் பெருசா எதுவும் சொல்லல. அவர் என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க சொல்லுங்க. அவரால் என்ன ஜெயிக்க முடியும்னு சொன்னா அப்ப அவருக்கு என்னை விட தகுதி அதிகமா இருக்குன்னு நானே ஒத்துக்கிறேன். அவர் தலைவராகிறதுக்கும் நான் சம்மதிக்கிறேன் என்ற நிபந்தனையை தூக்கி முன்னாடி வைக்க கொதித்து போய் அவளை பார்த்தார் கேசவன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? எந்த இடத்துல நின்று என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசுங்க. என்ன இருந்தாலும் இப்ப அவர் தலைவராக போறவர். அவர்கிட்ட வந்து என் கூட நேருக்கு நேரம் சண்டை போடுங்கன்னு கூப்பிடுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மான மரியாதை ஏதோ பேசுனீங்களே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மட்டும் மிரியட்ஸுக்கு ரொம்ப கௌரவமா இருக்குமோ என்று கேட்க, மன்னிக்கணும் கேசவன், இன்னும் அவர் தலைவர் ஆகல. அதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறதா இப்ப பிரச்சனையே. அவர் என் கூட வந்து சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிட்டாருன்னா அவரை தலைவராக ஏத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைன்னா என்னால் இதை ஏத்துக்க முடியாது. நான் தோத்து போயிட்டா அவர் காலில் விழுந்து இவ்வளவு நேரம் நான் பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா என்னையவே ஜெயிக்க முடியாத ஒருத்தரை நீங்க தலைவராக்க போறீங்கன்றதை என்னால எக்காரணத்து கொண்டும் அனுமதிக்கவே முடியாது என்று மிரியட்ஸை அவள் ஒருத்தி மட்டும் தான் தூக்கி நிறுத்துவது போல பிடிவாதமாக சொன்னாள். சொன்னதோடு நிற்காமல் ஓரமாக நின்று தனக்கும் நடக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நின்று கொண்டிருக்கும் விக்டரை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பித்தாள் சுரேகா. அனைவருமே என்ன செய்வதென்று தெரியாமல் அவளை பார்த்தனர். அவளையும் விக்டரையும் சண்டையிட வைத்தால் நிச்சயம் அவள் வெற்றி பெறத்தான் வாய்ப்பு அதிகம் என்று கேசவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சிவம் கொடுத்துவிட்டு சென்ற வாக்குறுதியை மீறி இன்னொருவரை அவர்களால் தலைவராக்க முடியாது. அப்படியெனில் சுரேகாவிடம் தோற்றுப்போன ஒருவரை எப்படி தலைவராக்குவது? அது எவ்வளவு பெரிய அவப்பெயராக மாறிவிடும் என்று தங்களுக்குள் ஏதோ யோசித்துக் கொண்டு அவளை தடுக்க முயற்சி செய்ய, அவளோ அதற்குள், உங்களுக்கு தலைவராகணுமா? அதுக்கு தகுதி இருக்கான பாத்துருவோமா என்று விக்டர் சாமுவேலிடம் சண்டைக்கு தயாராகி நின்றவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் முகத்தில் ஓங்கி குத்தினாள். அவரும் இதை சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர்களை நெருங்கியிருந்த கேசவனும் விக்டர் மீது அடிவிழாமல் அவரை பின்னால் இழுக்க முயற்சி செய்திருந்தார். ஆனால் அவை அனைத்தும் பிரயோஜனமில்லாத முயற்சிகளாகவே ஆனது. மூக்கில் அடிபட்டதால் விக்டருக்கு ரத்தம் சிறிதாய் வெளியேற ஆரம்பித்திருக்க அனைவருமே அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். ஆனால் சுரேகா ஒரு வெற்றி பெருமிதத்துடன் அவரை திமிருடன் பார்த்து வைத்தாள். ஆனால் அந்த பார்வையெல்லாம் ஒரே நொடிதான். அடுத்த நொடியே அவள் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விழ நிற்க முடியாமல் பின்னால் நகர்ந்தவள் அப்படியே கீழே விழுந்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் நண்பன் மேல கை வைப்ப, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் என்று முகத்தில் ரௌத்ரம் தெறிக்க அவளை அடிக்க பாய்ந்தான் ஹரீஷ். அவனை சிறிதும் அங்கு எதிர்பார்க்காத சுரேகா, நீ எதுக்கடா இதுல தேவையில்லாம தலையிடுற? உனக்கும் என் கையால சாகணுமா? நீ என்ன சும்மா விடுறது? உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் என்று எழுந்து நின்றவள் அவனை முறைத்ததோடு அவனிடம் சண்டையிட அவனை நோக்கி வந்தாள். தனக்கு ரத்தம் வருவதை கூட பொருட்படுத்தாது, ஹரீஷ் சும்மாரு என்று அவனை தடுக்க முயற்சி செய்தான் விக்டர். எங்கே தனக்காக பேச போய் அவனுக்கும் அடிபட்டு விடுமோ என்ற பயம் அவனுக்கு. நீ சுமார் விக்டர், இவளுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சீறிக்கொண்டு நின்றான் ஹரீஷ். அதற்குள் காலை சுழற்றி கொண்டு ஹரீஷ் முகத்தில் எட்டி உதைக்க முயன்றாள் சுரேகா. ஒரே நொடியில் அதை புரிந்து கொண்டவன் அவள் காலை பிடித்து தான் அதை ஒரு சுழற்றி அவளை தள்ளிவிட்டு இருக்க கீழே விழுந்தவளால் அதற்கு மேல் எழுந்திருக்கவே முடியவில்லை. அங்கிருந்த மற்றவர்களுடன் சேர்ந்து விக்டருக்குமே ஹரீஷின் திறமையை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அவன் எங்கே அடிபட்டு விடுவானோ என்ற பயத்தில் தானே தடுக்க நினைத்தான்.
ஆனால் ஹரிஷ் அவளையே அடித்து விட்டானே, அப்படியெனில் அவன் எப்பேற்பட்ட பலசாலியாக இருக்க வேண்டும் என அங்கிருந்து அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்க விக்டர் அருகே வந்த ஹரிஷ் அவன் முகத்தை தனது கைக்குட்டை கொண்டு துடைத்துக் கொண்டே, எதுக்கும் பயப்படாத விக்டர். அதற்கு மேல் எழுந்திருக்கவே முடியவில்லை. அங்கிருந்த மற்றவர்களுடன் சேர்ந்து விக்டருக்குமே ஹரிஷின் திறமையை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அவன் எங்கே அடிபட்டு விடுவானோ என்ற பயத்தில் தானே தடுக்க நினைத்தான். ஆனால் ஹரிஷ் அவளையே அடித்து விட்டானே, அப்படியெனில் அவன் எப்பேற்பட்ட பலசாலியாக இருக்க வேண்டும் என அங்கிருந்து அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்க விக்டர் அருகே வந்த ஹரிஷ் அவன் முகத்தை தனது கைக்குட்டை கொண்டு துடைத்துக் கொண்டே, எதுக்கும் பயப்படாத விக்டர், நான் இருக்கேன். என்ன மீறி உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யாராவது பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இதே நிலைமைதான் என்று ஓரமாய் நின்று கொண்டிருக்கும் அனைவரையும் பார்த்து சொன்னவன் கீழே விழுந்து கிடக்கும் சுரேகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். இவ்வளவு நேரம் சுரேகாவிற்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் அவள் அடி வாங்கியதில் அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் எங்கிருந்தோ வந்தவன் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்ததில் கடுப்பாகி, யார் இவன், எங்கிருந்து இங்க வந்தா? நாம் எல்லாரும் இப்ப மிரியட்ஸ் இன்டர்னல் விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். சம்பந்தமில்லாத ஒருத்தன் உள்ள வந்து இந்த மாதிரிலாம் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இது நம்மளோட ரூல்ஸை மீறதுக்கு சமம். இதுக்கு எந்த தண்டனையும் இல்லையா என்று புதிதாய் ஒரு பாயிண்டை பிடித்துக் கொண்டு அதை வைத்து பிரச்சனையை வேறு பக்கம் திருப்ப முயன்றனர் அவர்கள். நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. விக்டருக்கு ஒரு பிரச்சனைனா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன் என்று கைகளை முறுக்கிக் கொண்டு ஹரிஷ் சொல்ல, அப்படியா, அப்ப எங்களையும் அடி என்று 2 பேர் அவனை தாக்க முற்பட்டு வந்தனர். ஆனால் அவர்களை எல்லாம் ஹரிஷ் அடிப்பதற்குள் இடை புகுந்த ஜீவா இருவரையும் ஆளுக்கு ஒரு திசையில் பறக்க விட்டு இருந்தார். நான் இருக்கும்போது என் நண்பனத்தோட யாரையும் விட மாட்டேன் என்று அடித்து விட்டு கைகளை தட்டிக்கொண்டே சொல்ல, இன்னும் எத்தனை பேரா வருவீங்க என்பது போல் அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து வைத்தனர். நடப்பது எதுவும் புரியாமல் அனைவரும் விழித்துக் கொண்டிருக்க, வெளியாட்கள் எல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா என்று மீண்டும் அதே பாயிண்டை பிடித்துக் கொண்டு அந்த கூட்டம் வந்தது. நான் ஒன்றும் வெளியாள் கிடையாது. இப்போ இறந்து போன சுப்ரீம் கமாண்டர் சிவம் அவர் தான் என்னோட மென்டார். எனக்கும் இந்த மிரியட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. எனக்கு இங்கே நடக்கிற விஷயங்களில் தலையிட உரிமை இருக்கு என்று சொன்னவனை அங்கிருந்து அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். அதே நேரம் அவர்களால் நம்ப முடியவில்லை. கேசவன் யோசித்துக் கொண்டிருக்க ஜீவாவிடம் அடி வாங்கிய ஒருவன், எங்க வந்து யார்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க? அவர் இறந்துட்டாருங்கிற தைரியத்துல என்ன சொன்னாலும் நாங்கெல்லாம் நம்பிடுவோம்னு நினைச்சியா? அவர் யாருக்கும் மென்டரா இருந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஞாபகமே இல்லை. அவர் இந்த மாதிரிலாம் பண்ணவும் மாட்டார். தேவையில்லாம கதை சொல்லாம இங்கிருந்து கிளம்பிப்போ என்று எப்படியாவது ஹரிஷ் மற்றும் ஜீவா இருவரையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டால் மீண்டும் விக்டரிடம் பிரச்சனை செய்யலாம் என்று முடிவு செய்து பேச, உங்க யாருக்கும் தெரியலங்கிற ஒரே காரணத்துக்காக உண்மை ஒன்றும் பொய்யாயிடாது என்று தெளிவாக வார்த்தைகளை உச்சரித்தான் ஜீவா. அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் சுயநினைவு வந்து எழுந்து வந்த சுரேகா, நீ தான் அவரோட ஸ்டூடெண்ட்னு என்ன ஆதாரம் இருக்கு? நாங்கள் எல்லாரும் உன்னை எப்படி நம்புறது என்று தெளிவாக ஒரு கேள்வியை முன்வைக்க அங்கிருந்து அனைவருமே ஜீவாவை அதே கேள்வியுடன் தான் பார்த்தனர். ஜீவா எப்படி தன்னை நிரூபிக்கப் போகிறான்? அப்பொழுது எழுந்து வந்த சுரேகா விக்டரை பார்த்து, இதெல்லாம் உன் பிளான் தானே? எனக்கு நல்லாவே தெரியுது. உள்ள உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதான் வெளியிலிருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இப்படிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பதான் உன்னால தலைவராக முடியும்னு இல்லை? அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. சும்மா வந்தா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அவன் சிவன் சாரோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறீங்களா? இதெல்லாம் நினச்சி நீங்கள் வெக்கப்படணும். இந்த மாதிரிலாம் பண்ண உங்களுக்கு அசிங்கமா இல்லை என்று வேண்டுமென்றே பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை வைத்து சண்டைக்கு மீண்டும் இழுத்தாள் சுரேகா. கையை முறுக்கி கொண்டு, இப்போ என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை தப்பா வந்துச்சு என்று அடிக்க மீண்டும் தயாரானான் ஜீவா. அவளும் ஜீவாவை திமிராக பார்த்து, இப்போ எதுக்காக உனக்கு கோவம் வருது? உன்னோட உண்மையான பிளான் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு தானே உனக்கு இவ்வளோ கோவம் வருது? இல்லை நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உனக்கு கோவம் வருதா என்று நக்கலாக கேட்டுக்கொண்டே பார்த்தவள், இந்த மாதிரி கேவலமாக பிளான் பண்ணுற ஒருத்தர் தலைவராக நான் விடவே மாட்டேன். ஒருவேளை இதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போட்டு நீங்கள் என்னை ஜெயிச்சா கூட உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த மிரியட்ஸ்க்கு தலைவராக இருக்கக்கூடாது. இப்போ தலைவராகிறதுக்காகவே வெளியிலிருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் தேவைப்பட்ட நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது இதே மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு என்ன உறுதி? இந்த ஒரு காரணம் போதும் நான் உங்களை தலைவராக கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்று புதிதாக காரணங்களை கண்டுபிடித்து அதை பட்டியலிட்டு கொண்டிருந்தாள். இங்கே பாரு, இன்னொரு வார்த்தை நீ தேவையில்லாமல் பேசின உன்னை நானே கொன்றுவேன் என்று கையை அவள் கழுத்தை நோக்கி நிறுத்தி விடுவேன் என்பது போல காட்டினான் ஜீவா. இப்படி ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை பேசியே பெரிதாக்கும் நபர்களை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் சுரேகா இன்று செய்யும் விதம் அவனுக்கு பெரும் கோபத்தை கொடுத்திருந்தது. மேலும் தான் யார் என்று தெரிந்த பிறகும் அதை புரிந்து கொள்ளாமல் வேண்டுமென்றே பிரச்சனை செய்பவர்களை கொன்றால் கூட தவறில்லை எனும் அளவிற்கு யோசித்து விட்டான். ஜீவாவுக்கும் அவளுக்கும் பிரச்சனை அதிகமாக அதை புரிந்து கொண்டு குறுக்கே வந்த கேசவன், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இருந்தாலும் இது மிரியட்ஸோட இன்டர்னல் பிரச்சனை. இதை சரி பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வெளியாட்கள் இதில் சம்பந்தப்படக்கூடாது என்று அவர்கள் ஏதோ ஜீவா பொய் தான் கூறுகிறான் என்ற எண்ணத்தில் பேசினார்கள். அப்போது முன்னால் வந்த ஹரிஷ், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் ஜீவா யார் என்னன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சுல்ல, அப்புறமே என்ன அர்த்தம்? ஜீவாவுக்கு இங்கே இருக்கிறதுக்கும் நடக்கிற பிரச்சனையில் தலையிடுறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அவனை இங்கிருந்து எப்படி போக சொல்லலாம் என்று கேட்டான். ஹரிஷ் யார் என்ன என்றெல்லாம் தெரிந்திருந்தாலும் முக்கியமான விஷயங்களில் அவன் தலையிட நினைப்பது அங்கிருந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. இங்கே பார் ஹரிஷ், இது முக்கியமான விஷயம். இதில் நீ தலையிடக்கூடாது. இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு என்று கேட்டார் கேசவன். ஓஹோ, நான் யாருன்னு தெரியலையா? சரி, பரவாயில்ல. என்ன தெரியலனாலும் இது என்னன்னு தெரியுதா என்று தனது பாக்கெட்டில் இருந்து இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டை எடுத்து வெளியில் காட்டினான். அதை பார்த்ததும் கேசவன் மற்றும் இல்லாது தலைமையில் இருக்கும் அனைவரும் அதிர்ச்சியாகி இருந்தனர்.
இன்னொரு பக்கம் இவன்கிட்ட இது எப்படி என்று இவ்வளவு நேரம் வாய்க்கு வாய் சண்டை போட்டுக் கொண்டிருந்த சுரேகா கூட பார்த்தாள். அங்கிருந்து அனைவருமே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க ஹரிஷ் கையில் இருந்த அந்த பெண்டன்ட் அழகாக ஆடிக்கொண்டிருந்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் இருப்பதை பார்த்த ஹரிஷ், என்ன இவ்வளவு நேரம் வேணும்னே என்கிட்ட வாய்க்கு வாய் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப எல்லாரும் அமைதியாயிட்டா என்ன அர்த்தம்? என் கையில் இருக்கிறது என்னன்னு தெரியுது தானே? இன்னும் எனக்கு மரியாதை கொடுக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மரியாதைங்கிற விஷயத்துல இதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையா என்று கேட்க கேசவன் மற்றும் தலைமையில் இருக்கும் அனைவரும் ஐயோ மன்னிச்சிருங்க என கூறி ஹரிஷின் முன்னால் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டனர். மேலும் மற்றவர்களுமே அவன் முன்னால் மண்டியிட்டு அவனுக்கு மரியாதை செலுத்த ஆரம்பித்தனர். என்ன இருந்தாலும் அவன் கையில் இருக்கும் பெண்டன்ட்டின் ஆளுமை எப்படி? அதற்கு மேல் அவனையோ இல்லை அவன் யார் என்ற கேள்வியோ அங்கிருந்த யாருமே கேட்கவில்லை என்பதை விட கேட்க முடியவில்லை. மேலும் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், மன்னிச்சிருங்க டெப்டி லீடர், நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம நாங்க பேசிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்டிருக்க மற்றவர்கள் கூட இவன் யாருன்னு தெரியாம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோமோ என்று யோசித்துக் கொண்டிருக்க கைகளை கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்த ஹரிஷ், இப்பவும் நான் இங்கிருந்து போகணுமா? இங்க இருக்கிற முக்கியமான விஷயங்கள்ல நான் தலையிடக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா என்று கேட்டான். உங்களை இங்கிருந்து யார் போக சொன்னது? நீங்க தான் எங்களோட டெப்டி தலைவர். உங்களை வெளியே போக சொல்ல எங்களுக்கு உரிமை கிடையாது. நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி எதுவா இருந்தாலும் பண்ணிடலாம் என்று சொல்ல அதை கேட்டு, சரி நீங்க எல்லாரும் சிவம் சார் எழுதி வச்சுட்டு போன லெட்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்டர் சாமுவேல் அவருக்கு அடுத்த தலைவராக இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு. இங்க இருக்கிற யாருக்காவது வேற பிரச்சனை இருக்கா? அவர் தான் சரியான தலைவராக இருப்பார்னு உங்க எல்லாருக்கும் தோணுதா இல்லையா என்று கேட்டவனின் பார்வை அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை தொட்டு மீண்டது. கண்டிப்பா தலைவர் முடிவு பண்ணியிருக்காருன்னா அது சரியாக தான் இருக்கும். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததா விக்டரே தலைவராக இருக்கட்டும் என்று மரியாதையாக அவன் கேட்ட கேள்விக்கு ஒப்புதல் அளித்தனர். இன்னொரு பக்கம் என்னதான் தைரியமாக பேசிக் கொண்டிருந்தாலும் ஹரிஷுக்கு உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தான். அது அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாமல் மறைக்க வேறு போராட்டமாக இருந்தது. அவன் கையில் இருப்பது உண்மையான பெண்டன்ட் தான், ஆனால் அது அவனுடையது கிடையாது. அதெப்படி தன்னிடம் வந்தது என்று நினைத்து பார்த்தவனுக்கு, சரி இப்படி வந்திருந்தான், இது இருக்கிற வரைக்கும் இதை வச்சு அதிகாரம் பண்ண வேண்டியதான் என்று தன் மனதை சமாதானம் செய்து கொண்டான். பிறகு இங்க இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்புறேன், அதனால இவர் தான் அடுத்த தலைவர் என்று அறிவிப்பை கொடுத்தவன், சுப்ரீம் கமாண்டர் விக்டர் சாமுவேல், இப்ப சொல்லுங்க, இந்த பொண்ணை என்ன பண்ணணும்? இவ உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணியிருக்கா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை பண்ண நானும் என் நண்பனும் தயாரா இருக்கோம் என்று கேட்டு வைக்க, மறுபடியும் அடிப்பானுங்களோ என்று பயந்து பார்த்தாள் சுரேகா. அதனால் ஹரிஷ் கேட்ட கேள்விக்கு விக்டர் பதில் சொல்வதற்கு முன்னரே அவரிடம் நகர்ந்து வந்த சுரேகா, இங்க பாருங்க விக்டர், நான் மிரியட்ஸோட நல்லதுக்காக தான் எல்லாமே பேசினேன், எல்லாமே பண்ணேன். மற்றபடி உங்க மேல எனக்கு பர்சனலாக எந்த கோபமும் கிடையாது. எங்க ஒரு தப்பான ஆளோ இல்லை திறமையில்லாத ஆளோ தலைவர் ஆடிவாரோன்னு தான் நான் பயந்தேன். மற்றபடி நான் எதுவும் தப்பான நேரத்தில் பண்ணலை. நான் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருங்க. நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் என்று விக்டரிடம் கெஞ்சும் குரலில் உயிர் பிச்சை கேட்பது போல கேட்டு வைத்தாள் சுரேகா. என்னது உடனே தலைகளாக மாறிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, இப்போ ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி திமிரா இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் பண்ணுங்க, பதில் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோமே என்று கைகளை முறுக்கி கொண்டு கேட்டான் ஜீவா. ஆமாம், இப்பவும் என்னோட அடையாளத்து மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்ல நான் தயாராக தான் இருக்கேன் என்று கூறினான். ஐயோ இவன் வேற தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே என்று மனதில் நினைத்த சுரேகா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் யார் என்னன்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் என்று அழும் நிலைக்கே சென்று விட்டாள். அவள் இவ்வளவு நேரம் செய்தது, இப்போது அவள் செய்து கொண்டு இருப்பது என்று அனைத்தையும் பார்த்த விக்டர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன், ஹரீஷ் எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணை விட்டுருங்க, அவன் இங்கிருந்து போகட்டும், இதுக்கு மேலே பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று கூறினான். என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பொண்ணு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க, அவங்களை எப்படி சும்மா விடுறது என்று ஜீவா கேள்வி கேட்க, வேண்டாம் ஜீவா, இந்த பொண்ணு இத்தனை வருஷம் மிரியட்ஸுக்கு உழைச்சிருக்கா, அதுக்காக நம்ம மரியாதை கொடுக்கணும். அவகிட்ட நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே மோசமாக நடந்துக்கிட்டீங்க, ஸோ போதும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் என்று பெருந்தன்மையாக சொன்னான். அவனது பேச்சை தட்ட முடியாத ஹரீஷ், நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கட்டும் என்று கூறி சரி என்று சொல்லிவிட்டான். பிறகு மேலே ஏறி பொதுவாக அனைவரையும் பார்த்தவன், இங்கே நடந்த எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க, சுரேகா எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தலைவர் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு விட்டுருக்காரு, அதனால் அவரோட பெருந்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நாம கூட என்ன வேணாலும் பண்ணலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை இப்போவே மொத்தமாக அழிச்சிடுங்க. அவரை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு வார்த்தையை கூட என்னால் பொறுத்துக்க முடியாது. அதனால் தேவையில்லாமல் யாரும் எதுவும் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, இது நான் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங் என்று யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் என்பதை தெளிவாக கூறினான். டெப்டி லீடர் சூப்பராக பேசுகிறார்ல, அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நாம் எல்லாரும் இனிமேல் தலைவரை மதித்து மரியாதையாக நடந்துக்கணும் என்று சொன்னவர்கள் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க என்று கோஷம் எழுப்ப ஆரம்பித்தனர். பிறகு ஹரீஷ் மற்றும் ஜீவா இருவருக்கும் அருகில் வந்தார் விக்டர். நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் போங்க. நான் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன், சரியா என்று இருவரும் மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து சொன்னான். சரியாக சொன்னீங்க. நாங்கள் 2 பேரும் டயர்டாக தான் இருக்கோம். அதனால் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்று கூறி ஹரிஷ், ஜீவா அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன்னர் மரியாதை நிமித்தமாக தலைவணங்கி விக்டருக்கு மரியாதை செலுத்திய பிறகு ஹரிஷ், ஜீவா இருவரும் அங்கிருந்து சென்றனர். நீங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அதனால் ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் போங்க. நான் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன், சரியா என்று இருவரும் மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து சொன்னான். சரியாக சொன்னீங்க. நாங்கள் 2 பேரும் டயர்டாக தான் இருக்கோம். அதனால் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்று கூறி ஹரிஷ், ஜீவா அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன்னர் மரியாதை நிமித்தமாக தலைவணங்கி விக்டருக்கு மரியாதை செலுத்திய பிறகு ஹரிஷ், ஜீவா இருவரும் அங்கிருந்து சென்றனர். விக்டர் அவர்கள் இருவரிடமிருந்தும் இந்த மாதிரியான மரியாதைகள் எல்லாம் எதிர்பார்ப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் தாங்கள் அப்படி நடந்து கொண்டால்தான் தங்களை பார்த்து மற்றவர்களும் விக்டருக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று நினைத்துதான் ஹரிஷ், ஜீவா இருவரும் அவ்வாறு செய்தனர். அவர்கள் இருவரும் சென்ற பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த சிவத்தின் சவப்பெட்டியின் முன்னால் மண்டியிட்டு அவருக்கு மீண்டும் மரியாதை செலுத்த ஆரம்பித்தார் விக்டர். அதே நேரம் இங்கு ஓய்வெடுக்க வந்த ஜீவா மற்றும் ஹரிஷ் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஜீவா கேட்க, சொல்லு என்று ஹரிஷ் சொன்னான். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு விக்டர் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்திருக்கா. நாம் 2 பேரும் வரலனா இங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு மன்னிச்சு விடணும்? அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா தானே இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இல்லைனா அவனுக்கு மரியாதையாக இருக்காது. அது உனக்கும் தெரியும் தானே என்று ஜீவா கேட்க, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் விக்டர் இதை பற்றிலாம் யோசிக்காம எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறான். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கணும் என்று சொன்னான் ஹரிஷ். எதிர்காலமா? எனக்கு புரியலையே என்று ஜீவா கேட்க, உனக்கே தெரியும், இப்போ கமாண்டர் இறந்துட்டாரு. அவருடைய இறப்புக்கு அப்புறம் நம்மளோட மிரியட்ஸ் பலம் பாதியாக குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தப்பு செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை தண்டிக்க போனா அவளோட சேர்ந்து பாதி பேர் நமக்கு எதிராக நிற்பாங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் மிரியட்ஸை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படி இல்லாமல் உள்ளே இருந்து பிரச்சனை பண்ணால் அதுவும் நமக்கு ஆபத்து தான். இதையெல்லாம் யோசிச்சு தான் இப்போதைக்கு சுரேகாவை உயிரோட விட அவர் முடிவு பண்ணியிருக்கணும். இப்போ எல்லாரும் மனசுலையும் என்னதான் சுரேகா தப்பாக நடந்திருந்தாலும் சார் மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். எல்லாருமே மிரியட்ஸுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் விக்டர் இதை சொன்னப்போ நானும் பெருசாக இதையும் கண்டுக்கல. சுரேகாவை கொண்டு இருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் பெரிய ஆளாக தெரிஞ்சிருப்பாரு. அப்புறம் நம்ம அவரோட அடியாட்கள் மாதிரி தெரிஞ்சிருப்போம் என்று விக்டரின் செயலுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தான் ஹரிஷ். பிறகு இருவருமே அறைக்கு சென்றுவிட விக்டர் அன்று முழுவதும் இருவரையும் சந்திக்க வரவே இல்லை. அதன் பிறகு அங்கு நிறைய வேலைகள் இருப்பதாகவும் அவரால் வர முடியாது என்றும் ஒருவர் வந்து சொல்லிவிட்டு சென்றதில்தான் இருவருக்கும் விஷயமே தெரிந்தது. அதனால் பிறகு சந்தித்து பேசிக் கொள்ளலாம் என்று அவர்கள் அத்துடன் அதை விட்டுவிட்டனர். அதே நேரம் இங்கு சண்முகராஜேஸ்வரன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்களை திறந்து கொண்டிருந்தாள் யாமினி. அவளை காப்பாற்றி கூட்டி வந்த பிறகு இப்போதுதான் அவளுக்கு சுயநினைவு வருகிறது. சற்று இருமிக்கொண்டே தான் எங்கிருக்கிறோம் என்று சுற்றி பார்த்தவள் எதிரே நின்று கொண்டிருந்த கயல்விழியை பார்த்தாள். யாமினி புரியாமல் விழிக்க கயல்விழி யாமினியிடம் வந்து, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா என்று அவளை கட்டிலில் சாய்ந்து அமர வைத்தவள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு, இன்னும் கை காலெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கு, காயம் எதுவும் சரியாகல போல என்று தன்னை ஆராய்ந்து கொண்டே சொன்னவள், உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல கயல். நல்ல வேளை நான் உன் கண்ணில் பட்டேன், இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று தன்னுடைய நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினாள். கைல்விழி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க, அந்த ஹரிஷ் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை எப்படி அடிச்சான்னு தெரியுமா? அந்த வீணா போன ஹரிஷ் அடிக்கிற அளவுக்கு நான் பலவீனமாக இருக்கேன். அவன் போய் என்ன அடிச்சிருக்கான். அவன் முன்னாடிலாம் இந்த அளவுக்கு பலசாலியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கொஞ்ச நாளில் ஏதோ பண்ணியிருக்கான். ஏதாவது புது பில் சாப்பிட்ருப்பான். இல்லைனா அவனால் இப்படிலாம் சண்டை போட்டிருக்கவே முடியாது என்று கடுப்புடன் சொன்னாள் யாமினி. அவளை பொறுத்தவரை எதற்கும் உதவாத ஒரு கோழைதான் ஹரிஷ். ஏற்கனவே அவரிடம் அடிவாங்கி வந்திருக்கிறோம் என்ற கடுப்பில் இருந்த யாமினிக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக கைல்விழி, யாமினி நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களை ஹரிஷ் தான் அடிச்சானா என்று மீண்டும் சந்தேகம் வேறு கேட்டு வைத்தாள். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஹரிஷ் தான். அவன் தான் என்ன அடிச்சான். அன்னைக்கு ஏதோ அவனுக்கு லக்கு இருந்திருக்கு, என்ன அடிச்சிட்டான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் அடுத்த நொடியே சத்தமாக இரும ஆரம்பித்தாள். இருமி முடித்த பொழுது ஏதோ ஞாபகம் வர அதை யோசித்துக் கொண்டே கயல்விழியை பார்த்தவளின் கண்கள் பெரிதாக விரிந்தது. அதே நேரம் ஊரிலே இருக்கும் மிகப்பெரிய பங்களாவில் ஒரு உயர்தர அறையில் அமர்ந்திருந்தாள் அக்ஷரா. அவளது கண்களில் மகிழ்ச்சி என்பது இல்லை. ஜன்னலின் அருகே அமர்ந்திருந்தவள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நொடி வரை தான் எடுத்த முடிவு தவறு என்று அவள் நினைக்கவில்லை. ஹரிஷை காப்பாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொண்டதில் அவளுக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் செழியன் போன்ற ஒருவனை தேவையில்லாமல் சீண்டிவிட்டோமோ, அவனால் அடுத்தடுத்து வரப்போகும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பல யோசனைகள் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருக்கலாமோ, வேற ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கலாமோ என்று காலம் கடந்து சில யோசனைகள் வந்து போனது. அவளது முகமே மொத்தமாக கலையிழந்து போயிருந்தது. இந்த வீட்டிற்குள் வந்த நாளிலிருந்து அப்படித்தான் இருக்கிறாள். அவளுக்கு தேவையான அனைத்தும் அவள் இருப்பிடத்திற்கே வருகிறது. யாரிடமும் பேச வேண்டிய அவசியம் கூட அவளுக்கு இல்லை. ஆனால் இந்த கவனிப்புகள் எதுவுமே அவள் மனதிற்கு துளி அளவு கூட மகிழ்ச்சியை தரவில்லை என்பதே உண்மை. தனது எண்ணங்களுக்குள் மூழ்கி ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தவள் திடீரென பின்னால் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டதில்தான் நிகழ்வுலகத்திற்கு திரும்பினாள்.
என்ன அக்ஷரா, ரொம்ப டீப்பா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருப்ப போல. என்னன்னு சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல என்று கேட்ட செழியனின் குரலில் சட்டன் அதிர்ந்தவள் திரும்பி பார்த்தாள். காலடி ஓசை பலமாகவே கேட்க அவளை நோக்கி வந்தான் செழியன். நீ நீ எப்போ இங்கே வந்த என்றவள் கதவை பார்க்க அவள் அனுமதி இல்லாமலேயே உள்ளே வந்ததை சுட்டி காட்டுகிறாள் என்று புரிந்து கொண்டான். ஆனால் அதற்கெல்லாம் யோசிப்பவன் அவன் அவள் பதட்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் அருகே சென்றான். ஏனோ தானாகவே அமர்ந்திருந்தவள் எழுந்து நிற்க அவள் அனுமதியின்றியே அவளை கட்டிக்கொண்டான். ஏய், என்ன பண்ற நீ? செழியன், என்னை விடு விடு என்று அவனது கைப்பிடியிலிருந்து வெளியேற கடினப்பட்டாள் அக்ஷரா. அதில் அவளை முறைத்துக் கொண்டு மெதுவாக அவளிடமிருந்து விலகியவன், ஹேய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக என்னை பார்த்தா பயப்படுற? நான் கிட்ட வந்தா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது உனக்கு தெரியும் தானே? ஞாபகம் இருக்கா, இல்ல அதுவும் மறந்து போச்சா? உன்னை கட்டி பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன என்று உரிமைகளை பற்றி இப்போதே பாடம் நடத்த ஆரம்பித்திருந்தான். அவனது தொடுகை உடலில் கம்பளி பூச்சி உருவது போல உணர்வை கொடுத்திருக்க கைகளை தேய்த்துக் கொண்டே அவனை பார்த்தவள், இன்னும் கல்யாணம் ஆகல, எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இவ்வளவு உரிமையா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் என்று உன்னை பிடிக்கவில்லை என்ற வார்த்தையை தவிர்த்து வேறு மாதிரி அவனுக்கு விளக்கம் கூறினாள். மறந்தும் அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. செழியனின் குடும்பம் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த ஆதிக்கம் கொண்ட ஒரு குடும்பமாகத்தான் இருந்து வருகின்றனர். ஆனால் என்னதான் பணபலம், செல்வாக்கு என்ற அனைத்தும் இருந்தாலும் செழியனுக்கு இதுவரை எந்த விதத்திலும் திருமணத்திற்கு வரன் அமையவில்லை என்பதே உண்மை. யாராக இருப்பினும் பணத்தை மட்டும் பார்த்து திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்களே. அவனை பற்றி விசாரித்தால் பிறகு அவன் இருக்கும் திசை பக்கம் கூட யாரும் வருவதில்லை. அதனாலேயே பல நாட்களாக அவனுக்கு திருமணம் என்று ஒன்று தடைபட்டுக் கொண்டே இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான் என்று நினைத்தாலும் 5 நிமிடத்திற்கு மேல் அவனுடன் யாராலும் பேச முடியாது. அந்த அளவிற்கு முரடன், கோபக்காரன் என்று பெயர் வாங்கியிருக்கிறான். திருமணம் நடக்காமல் இருப்பதற்கு இது மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் சந்தேகமே. ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் வந்த ஒன்றுதான் அக்ஷராவை திருமணம் செய்யும் வாய்ப்பு. எப்படியாவது அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்திருந்த அவன் குடும்பத்திற்கு ஜாக்பாட் போல் அடித்தது ஹரிஷுக்கு மாத்திரை கொடுத்தால் அக்ஷரா செழியனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கொடுத்த வாக்கு. அந்த மருந்தெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போல அடுத்த நொடியே அதற்கு சம்மதித்து இப்போது அவளையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். இந்த விஷயம் செழியனுக்குமே தெரியும். வேறொருவனுக்காகத்தான் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவள் கூறியிருந்தாலும் அவளை திருமணம் செய்து கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது போல தெரியவில்லை. அதனால் என்ன, என்னால் அவளை மாற்ற முடியும் என்று அப்போது ஆணவத்தோடு நினைத்துக் கொண்டவனுக்கு இப்போது அவளது செயல்கள் ஒவ்வொன்றும் அதையே நினைவுபடுத்தியதில் கோபம்தான் வந்தது. அதிலும் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் தரையை பார்த்து கொண்டும் சுவற்றை பார்த்து கொண்டும் அவள் பதில் பேசும் விதம் இன்னும் கடுப்பை கிளப்பியிருக்க, இன்னும் அவனையே நினைச்சிட்டு இருக்கியா? அவனை மறக்கிறதா உனக்கு நல்லது. அவன் ஒரு வேஸ்ட். போய் அந்த ஹரிஷை நினைச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லை என்று நேருக்கு நேராகவே அவன் கேட்டுவிட அக்ஷராவிற்கும் கோபம் வந்தது. இவை அனைத்தும் உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே என்று வாய்வர வந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டு, அதனால் என்ன, நான் ஒன்றும் உன்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. நீ நினைச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கணும்னு நான் நினைக்கணும்னு நீ முடிவு பண்ணுறதுக்கு. நான் யாரை வேணாலும் நினைப்பேன், எனக்கு யாரை வேணாலும் பிடிக்கும், அதில் நீ தலையிடக்கூடாது என்று முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டாள். செழியன் என்றில்லை, எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் எனக்கு இன்னொருவனைத்தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லும் வார்த்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏய், என்ன பேசுற, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. நீ என்னோட ஒய்ஃப் ஆக போற, ஆனால் இப்போ போய் நான் வேற ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன். மனசில் நினைக்கிறதுக்கும் சரி, கனவுல பார்க்கறதுக்கும் சரி, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், புரிஞ்சுதா என்று சற்று சத்தமாக அவன் கேட்க அப்போதும் அவன் மீது அலட்சிய பார்வைதான் வீசினாள் அக்ஷரா. அதில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பின்னந்தலையை கோதியவன் அப்போதும் அது மட்டுப்படாமல் போக அங்கிருந்த கண்ணாடி ஜன்னலில் ஓங்கி குத்தினான். அதில் இருந்த கண்ணாடி விரிசல் விட்டது. அக்ஷரா அதில் பயந்து ஒரு அடி பின்னால் போக, நான் யாரு, இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் என்ன போய் அந்த ஒண்ணுக்கும் உதவாத வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற ஹரிஷோட ஒப்பிட்டு பார்த்து அவனை விட நான் கீழேன்னு நீ நினைக்கிறல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அவன் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டானா? என்னை விட அவன் என்ன பெரிய இவனா என்று ஒரு வேகத்தில் கேட்கவே கூடாது என்று நினைத்த கேள்விகளையும் கேட்டுவிட்டான். அக்ஷரா அதற்கெல்லாம் சிறிதும் அசரவே இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்று அதற்கெல்லாம் தயாராகித்தான் வந்திருப்பது போல. ஆனால் அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க, இங்கே பாரு, அவனை காப்பாற்றணும்னா அவனுக்கு தேவையான மருந்து வேணும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். ஆனால் நீ இப்போ கூட அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்கிற. இது ரொம்ப தப்பு. எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இதோடு அவனை பற்றி யோசிக்கிறத கூட நீ விட்டுரு என்று கடினப்பட்டு பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவளோ அவனை திமிருடன் பார்த்து, என்ன சொன்ன, உன்னையும் அவனையும் கம்பேர் பண்ணக்கூடாதா? கரெக்டு தான், அவனோட உன்னை கம்பேர் பண்ணுறது தப்பு தான். உன்னை விட 10,000 மடங்கு அவன் பெட்டர். அதனால் அவனோடு உன்னை கம்பேர் பண்ணுறது பெரிய தப்பு தான் என்று அவனது கோபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் பெட்ரோலை ஊற்றி விளையாடி கொண்டிருந்தாள். ஏனோ ஆரம்பத்தில் அவனை பார்த்த பொழுது இருந்த பயம் அவனுடன் வாய்க்கு வாய் வார்த்தைகளை பேசிய பிறகு முற்றிலுமாகவே அவளுக்கு குறைந்திருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் செழியனுக்குத்தான் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் வர அவள் கைகளை இறுக்கமாக பற்றி சுவற்றில் சாய்த்தவன், அப்போ என்னை விட அவன் ரொம்ப முக்கியம் இல்லை, இன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு, இதுக்கப்புறம் கனவுல கூட அவனை பற்றி நீ யோசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவளை நெருங்க அதில் அதிர்ச்சி அடைந்தவள், செழியன் என்ன பண்ற, நாம் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், இப்போ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ற, முதல்ல தள்ளிப்போ என்று அவனை தன்னிடமிருந்து விளக்க முயற்சிக்க செய்ய அவளால் அது சுத்தமாக முடியவில்லை. இவ்வளோ நேரம் தைரியமா பேசின, இப்போ என்னாச்சு, பேசு
உன் மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இப்ப பேசு என்று அவள் இதழ் நோக்கி குனிய, வேண்டாம் செழியன், நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போ என்று அவனை விளக்கும் வழி தெரியாமல் நொந்து போனவளுக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ திடீரென்று யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டதில் சற்று திடப்படுத்திக் கொண்டவள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.